இன்றைய சாய் விசித்ரா மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகர் பரணி. எட்டு ஒதுக்குறது அதிகரிக்கும் இல்லாம கூட நாங்க ஜெயிப்போம். ஏதாவது ஆச்சுன்னா விளையாட்டுல அதெல்லாம் பார்க்க முடியாது. விரக்தியின் உச்சத்தில் பரணி. என்னால இருக்க முடியல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க சார். அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க சார். இயக்குனர் சங்கருடைய தயாரிப்பிலும் பாலாஜி சக்திவேல் இயக்கத்திலும் உருவான கல்லூரி திரைப்படம் தான் பரணி அறிமுகமான படம். கடைசியா மார்க் ஷீட் வாங்குறப்ப ஸ்கூல்ல பார்த்ததாண்டா ஆல்பிட்ட. அப்ப கூட நம்ம காலேஜ் சேர போறியான்னு கேட்டதுக்கு அவங்க ஐயாட்ட கேட்கணும்னு சொன்னேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. MP3ல வர 2000 சினிமா பாட்டு மனப்பாடமா தெரியுது மச்சான். 2 அடி திருக்குறள் மனப்பாடம் பண்ண முடியல. எப்படி மச்சான் முடியும்? நம்ம என்ன கிரியேட்டர் மாமா. சமுத்திரக்கனியுடைய இயக்கத்தில் உருவான நாடோடிகள் படத்தின் மூலம் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொண்ட பரணி அதற்கு பின்னாலே பல திரைப்படங்கள் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றார். ஆத்தாடி பொழப்பு தேடி வந்திருக்கோம்டா, மண்ணலி போட்டுடா உன் கால்ல. கர்ணா எப்படியாவது இந்த ஆர்டரை வாங்கிடுடா, எனக்கு வாழ்க்கை கிடைச்சிரும்டா. என்னண்ணே நீங்க ஆடுக பேனா கீழே ஊட்டிங்க. உங்க முன்னாடி தானே இந்த சரக்கை இப்போ இந்த கிளாஸ்ல ஊத்துனேன். சரக்கும் குறைஞ்சிருக்கு, கிளாஸும் காலியா இருக்குண்ணே. எப்படின்னு சுடலை, நீ என்கிட்ட பொய்யே சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். அம்மா சம்மதிக்க வைக்கிறதுக்கு ஒரே வழி நீதான். உன்ட்ட இது எத்தனை தடவை சொல்றது? வித்தியாசமான படங்கள் பலவற்றில் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற பரணி அதை பற்றி கமல்ஹாசனோடு பிக் பாஸ் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனுபவங்களை பற்றியும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். அன்பான வணக்கம். பரணி நடிக்க வந்தது திட்டமிட்டு நடந்ததா, தற்செயலாக நடந்ததா? தற்செயலாக நடந்தது சார். நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இயக்குனராக வரணும்னு ஆசைப்பட்டேன். நான் 5வது படிக்கும் போதுலேருந்து கதை எழுதுகிற பழக்கம் உண்டு எனக்கு. 10 வயசுலேருந்து எழுதுகிற பழக்கம் உண்டு. தமிழ் புக்கில் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம். அப்போ டி ராஜேந்தர் சார் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் அந்த மாதிரி எல்லாமே பண்ணணும், படிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் உங்கள் பையன் எப்படி எழுதி வச்சுருக்கான்னு தமிழ் புக்கில்னு எங்கள் அப்பா சாப்பிடும்போது குழம்பு கரண்டியை வச்சு அடித்தது எனக்கு இன்னமும் ஞாபகமாக இருக்குது. ஸோ அதை அப்படியே தொட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது காலப்போக்கில் நிதர்சனமான ஒரு நல்ல கதையை எழுத ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு தெரிஞ்சு. அப்போ கல்லூரி படம் ஆடிஷன் போயிட்டு இருந்துச்சு. அப்போ சங்கர் சார் ஆஃபீஸில் நம்ம அத்தை ஒருத்தவங்க ஆடிட்டராக இருந்தாங்க, ரேவதின்னு சொல்லி. அவங்க என்கிட்டயே கதையே சொல்லிக்கிட்டு இருக்கியேடா, நீ அங்கே போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்க அங்கே ஆஃபீஸில் சொக்கலிங்கம் சார்னு ஐயா இருந்தாங்க, அவங்கள போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்போ காதல் மிகப்பெரிய வெற்றி படம், எஸ்பி சேர்ஸுடைய மிகப்பெரிய வெற்றி படம். பாலாஜி சக்திவேல் சார் ரொம்ப பீக்கு. ஸோ அப்போ கல்லூரிக்கு ஆஃபீஸ் போட்டிருக்காங்க. நான் போகிறேன், கீழே சரியான க்ரௌடாக இருக்குது. எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நான் டைரக்ட் பண்ண வந்திருக்கேன். அதுக்குதான் பாலாஜி சக்திவேல் இருக்காரு. நானும் பண்ணணும், அதுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உதவி இயக்குனராக அவர்கிட்ட சேர்ந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். சின்ன இங்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு திருப்பி அப்படியே படிக்கட்டில் அப்படி இறங்குறேன். இறங்கும்போது எந்த ஒரு தம்பி மதுரை அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறேன். மதுரைக்காரங்களாம் சும்மா வேஸ்டியா அப்படின்னு பேசிட்டு திரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டலாக பேசுகிறாரு. இந்த ஃப்ளோர்லேருந்து இப்படி இறங்கி வரும்போது எனக்கு நல்லா தெளிவாக கேட்குது. மறுபடியும் அண்ணே, நீங்கள் நடிக்கிறதுக்கு தான் ஆள் எடுக்கிறோம், அசிஸ்டன்ட் இல்லைன்றீங்க. நான் வந்துட்டேன். நீங்கள் மதுரைக்காரங்களாம் சும்மா வாய் வீரங்க பேச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கிண்டல் பண்ணணும்னு அவசியம் எதுக்கும் இல்லைண்ணே அப்படின்றேன். நீ இப்படி பேசுகிற, இப்போ என்ன தப்பாக பேசிவிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்டாக இருக்காமல். இல்லை இப்படி பேசக்கூடாதுல்ல, நீங்கள் மதுரைக்காரங்கன்னா அப்படி பேசக்கூடாதுல்ல அப்படின்னு ஆரம்பித்தது. அப்போ நீ நாளை அப்புறம் டைரக்ட் பண்ணும்போது நீ சொல்லிக் கொடுக்கணும்ல, ஆர்டிஸ்ட்டை வேலை வாங்கணும்ல, அதுக்கு நடிக்க தெரியணும்ல அப்படின்னு. அப்போ நீ டைரக்ட் பண்ண போனால் அதை நடிச்சு காமி அப்படின்னாரு. இன்னும் உங்களுக்கு என்ன நடிக்கணும் அப்படின்ட்டு வாக்குவாதத்தில் நடித்தது. நான் இப்போ ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனவன் கோர்ட்டுக்கு போய் நிற்கிறான். அவன் கோர்ட்டில் எப்படி பேசுவான்னு நான் நடிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, காதல் மன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது. காதலித்த நான் ஒன்றும் விசித்திரமானதல்ல, காதல் ஒன்றும் விசித்திரமானதல்ல. காதலித்தேன் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். குற்றங்களை எல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று நினைப்பீர்கள். நிச்சயமாக இல்லை. என் காதலில் உண்மை உள்ளது. நான் பீர் குடித்ததில்லை, அவள் நினைவை குடித்திருக்கிறேன். உன் மடியில் படுக்க விரும்புகிறேன்ற மாதிரி இப்படி கொஞ்சம் ஒரு 10-15 பக்கத்துக்கு எழுதியிருந்தேன். இது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அப்போ ஹேண்டி கேமரா தான். இதை பேசுனது சிவகுமார் சார்.
இதை தெரியாமல் ஷூட் பண்ணது தாய்மானவர் சார், அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் தாய்மானவர் சார், அவர் அசோசியேட் கோ டைரக்டர். இந்த ரூம் ஓப்பன் பண்ணால் பாலாஜி சார் இருக்காங்க. உடனே இது பண்ணிட்டு அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியாது, ஹேண்டி கேமராவில் தெரியாது. போதுமா எல்லாம் பேசக்கூடாது பார்த்துங்க அப்படின்ட்டு நான் மறுபடியும் வந்து என்னுடைய பழைய டைரியை திருப்பி வச்சுக்கிட்டு கிளம்புறதுக்கு படிக்கட்டில் இறங்குறேன். உடனே சார் வந்து தாய்மானவரனை போய் போட்டு காமிச்சு பாலாஜி சார்கிட்ட பார்த்துருப்பாங்க போல, நல்லா இருந்திருக்கும். அவனை இது பண்ணுங்கன்னொடனே மறுபடியும் கூப்பிட்றாங்க கீழே இருந்து, தம்பி இங்கே வாங்க அப்படின்னு. அண்ணே நல்லா இருக்கண்ணே அப்படின்னு. இல்லை தம்பி நீங்கள் வாங்க அப்படின்ட்டு ஸ்ரீகாந்த் நான் ஆஃபீஸ் பாய் அவங்க கூப்பிட்டு தண்ணி கொடுத்து உட்கார வச்சு, தம்பி நீங்கள் என்சிசிலாம் போயிருக்கீங்களா? போயிருக்கண்ணே. ஏன் தெரியுமே அப்படின்ட்டு, சௌதான் வீசனா என்சிசி கேடரு, ஸோ சௌதான் வீசராம் அப்படின்னு பரேட் பண்ணி காமிக்கிறேன். ஷூட் பண்ணுறாங்க. அப்படி சரி தம்பி இருங்க அப்படின்ட்டு அதையும் ஷூட் பண்ணிக்கிட்டு இப்படி 2-3 இது அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரு வருடம் போகுது. தினசரி 10 பேர் வருவாங்க, இந்த கதாபாத்திரத்துக்கு நடிப்பாங்க. என்னட்டே ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க, நானும் நடிப்பேன், அவங்களும் நடிப்பாங்க. இப்படியே கம்பேர் பண்ணி 1 வருடம் 1.25 வருடம். ஏன்னா அப்போ வந்து வெயில் படம் போய்கிட்டு இருக்கு. இம்சவேசன் 23ஆம் புலிகேசி ரிலீஸு, அப்புறம் வெயில் ரிலீஸு, அப்புறம் தான் இது அப்படியே போயிட்டு இருக்கு. போனால் ஒரு நாள் சிவாஜி ஷூட் போயிட்டு இருக்கிறதுலேருந்து லாரன்ஸ் மாஸ்டருடைய அசிஸ்டண்ட்டுன்னு ஒருத்தர் வந்தார். உள்ளே வர்றாரு. வந்துட்டு சார் இருக்கார் அப்படின்னு. நான் பாட்டுக்கு வழக்கம் போல் அந்த கண்டென்ட்டை உள்வாங்கிட்டு நம்ம பைத்தியக்கார மாதிரி நடப்போம்ல, கிட்ட மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கேன். அவருக்கு வந்து நான் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல. நான் எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும்போது மேலே போனேன், ஆஃபீஸ் பாய் சரியாக மதிக்க மாட்டேறான், ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறான். ஆஃபீஸ் பாய் வந்து வெளியிலலாம் போயிருக்காரு, யாரை சொல்கிறாரு? இப்போ என்னங்க இந்த படத்தில் செகண்ட் லீடாக பண்ணுறாப்புல அப்படின்றாங்க. அவர் உடனே கீழே வந்துட்டு, சார் வணக்கம் அப்படின்னாரு. அண்ணா வணக்கண்ணே அப்படின்னு. நான் பாட்டுக்கு என்னென்னா அது வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் நான் இதில் நடிக்கிறேன்றதே எனக்கு தெரியாது. இதுக்கிடையில் செலியண்ணை வந்து கேமராமேன் செலியண்ணை வந்து நான் விட்டு போடுவேன். அண்ணா இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து அப்போ வந்து ஆனந்த விடனில் அவர் எழுதிட்டு இருக்காரு, உலக சினிமா எழுதிட்டு இருக்காரு, இது எழுதிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், நீங்கள் லேட்டாக எழுதிருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி நான் எழுதிட்டேன் பாருங்கள், என் டேட்டு பாருங்கள், உங்கள் டேட்டு இப்போ பாருங்கள், சைன் டீட்டா ப்ளஸ் சீட்டா கொச்சிங் டீட்டாலாம் நான் எப்பயும் எழுதிட்டேனே, நான் பாருங்கள் எல்லாம் ரைட்டு. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ல. ஃபஸ்ட் நைட்டு சாப்பிட்டாங்களா? பாரு. இல்லைண்ணே அவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. சாப்பிட்டேல? இப்போ சொல்லு, பசி தாங்கி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறியா, சாப்பிட்டு நடிகர் ஆகிறியா? நல்ல ஒரு கம்பேரிசன். செல்லியண்ணே சொல்லி தான், இல்லைண்ணே நாம கொஞ்சம் சொகுசாக வளர்ந்த வேண்டேன், பசி தாங்க முடியாதுண்ணே சரிட்டு எல்லாத்துக்கும் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்து இது பண்ணி அப்படியே வந்தான்ட்டு நடிகர் ஆகிட்டேன். ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் போகிறாரு சிவகங்கையில் ஆர்டிஎம் காலேஜில். போய் முதல் நாள் உட்காடுறோம். ரெகுலராக இந்த கேமராவில் எடுப்பாங்க, பயமே இல்லை, எல்லாம் பழகிட்டாங்க. பெரிய கேமரா லைட்டு கீட்டெலாம் செட் பண்ணி வச்ச உடனே சில்லுன்னு வேர்க்குது, ஊற்றுது. முன்னாடி ஒரு போர்டை வச்சிடுறாங்க, ஷேக்கோன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் அடிச்சுக்கிறாங்க. அப்படின்னு மிரள்றேன். பாலாஜி சார் வந்து, டேய் என்னடா ஆச்சு, நீ பயங்கரமா பண்ணுவீடா, உடைய நம்பிதாடா படம் ஃபுல்லாக பேசுகிற மாதிரி வச்சிருக்கிறடா, பக்கமாக எழுதி வச்சிருக்கடா அப்படின்னு. இல்லை சார் ஒன்றும் இல்லை சார், ஒரு மாதிரி அடிக்கிறது இதாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது. இது ஒன்றும் இல்லை, இது நீ ரெகுலராக நம்ம ஆஃபீஸில் நடக்கிற மாதிரி நினச்சிக்க, இது அவனுக்கு இளநீ கொடுக்கடா அப்படின்ட்டு புடைக்கிறது. இளநீ குடிச்சு கூப்பிட்டு, ஏடா தம்பி போமா சார், போகலாம் சார் போகலாம் சார் அப்படின்ட்டு அப்படியே ஒர்க் அவுட் ஆகும். டக் அப்படின்ட்டு அப்படியே பிக்கப் பண்ணி அப்படியே ஒரு சிங்கிள் டேக் ஆகிட்டு அப்படி போயாச்சு. அப்புறம் என்ன செய்வார், திடீர்னு ஏதாவது ஒரு ஷார்ட்டு சொல்லுவார். சொல்லிட்டு சார் நான் இப்படி பண்ணுறேன் சார்ன்னு சொல்லிடுவேன். ஷார்ட்டை சொன்ன உடனே சரிடா அப்படின்ட்டு நேராக போனோடனே அந்த ஏங்க நீங்கள் சொல்லுங்கங்க, அந்த அவன் பண்ணதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டுருவார். சார் ஆக்ஷன் சார் நான் பண்ணுறது அவங்க பண்ணுறாங்க சார், நான் என்ன சார் பண்ணுறது, டேக் ரெடி, உனக்கு தெரிஞ்சாதான் பண்ணிடலன்னா விட அப்படின்ட்டு போயிடுவார். ஐயோ நம்ம தெரியணுன்றதுக்காக ஒன்று சடனாக க்ரியேட் பண்ணி ஒன்றை வச்சு இப்படி ஸ்கோர் பண்ணிட்டே, ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் ஏதோ பண்ணுறான் வைக்கிறான் நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அது வெளியே வந்த உடனே தேவி தேட்டர்லேருந்து படம் பார்த்துட்டு வெளியில் வரோம், வந்த உடனே அப்படியே தூக்கிட்டாங்க. அப்படின்னா ஏற்றுக்கிட்டாங்க. அதுதான் என்னுடைய கலைப்பயணத்துடைய ஆரம்ப புள்ளி. ஸோ இதுக்கு வந்து நான் இன்றைக்கும் சரி, என் குருநாதர் பாலாசக்திவேல் சார், சங்கர் சார், அடுத்து என்னை வளர்த்து விட்ட எங்கள் அண்ணன் சந்திரகனி, அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். என்னென்னா காதல் படம் வந்து பெரிய வெற்றி, என்னை இந்த ரோலுக்கு போடணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து இந்த ரோல் நடிக்கிறதுக்கு காசு கொடுத்து நடிக்கிறதுக்கு நிறைய நடிகர்கள், அரசியல்வாதிகள், தயாரிப்பாளர்கள் அப்படின்னு பெரும் புள்ளிகளுடைய பசங்க அதை கேப்சர் பண்ண இருந்தாங்க. வெளில கத்திக்கிட்டே இருக்கான் பார்,
வந்தான் அப்படின்னு சொல்லி என்னை தீர்க்கமாக முடிவு பண்ணி இப்பயும் புல்லரிக்குது. என் குலசாமி புலாருடைய ஐயர்னாருக்கு அப்புறம் நான் ரெகுலராக வணங்குறது என் குருநாதர் பாலசக்திவேல் சார், சங்கர் சார் தான். பெரிய விஷயம் இல்லை சார், யார் சார் செய்வாங்க? அதே மாதிரி என் கூட நடிச்சுக்கிட்டு இருந்தவங்கலாம் நிறைய பேர் கலண்டு போகும்போதெல்லாம் நான் அங்கேயே தக்க வைக்கிறதுக்கு, என்னை மெருகேற்றுக்கிறதுக்கு நான் டெய்லி மெனக்கெடுவேன். அந்த உழைப்புக்கும் அந்த உண்மைக்கும் கிடைச்ச விஷயம் தான் அந்த கல்லூரி. கல்லூரி நடிக்கும்போது தமன்னா வந்து புதுமுகம். ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமன்னாவுக்கும் எனக்கு அப்போ தம்சன் தான் கூப்பிடுவோம். என்ன ரமேஷ்னு தான் கேரக்டர் பேர் தம்சன் தான் கூப்பிடுவோம். தம்ஸ் வந்து என்ன ஆகிப்போச்சு, ரவிபாலா தியேட்டர் சிவகங்கையில் ஷூட் பண்ண பொண்ணுங்கள்லாம் வரும், பசங்க பின்னாடி கேள்வி பண்ணுவாங்கல்ல, அப்போ வந்து அவன் சட்டையை பிடிச்சி இழுக்கிற மாதிரியான ஒரு ஷாட், அடித்து இழுக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், அந்த படிக்கட்டு தியேட்டர் படிக்கட்டு இருக்கும்ல, இப்படி ஏறி போய் அடிக்கும். ஒரு இதில் மிஸ் ஆகி டப்புன்னு தமன்னா ஷோல்டரில் அடிச்சிட்டேன். எனக்கு படபடன்னு ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் 5 ஆம்பளை பயலுக்கு 5 பொம்பளை பிள்ளைனா கூட தமன்னா மட்டும் அவங்க தனியாக கொஞ்சம் மெயின்டைன் ஆவாங்க. ஸோ அப்பையிலிருந்தே. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க கேடின்னு ஒரு படம் ஷூட் போயிருக்கு. ஸோ ஹாப்பி டேஸ்னு ஒரு படம் ஷூட் போயிருக்கு. இந்த படம் ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு கமிட் ஆனது. ஆனால் அது ஷூட் போயிருச்சு. எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிருச்சு. சார் பார்த்துட்டு டேய் அப்படின்றாரு. ஐயையோ! அப்படின்னு நான் பயந்து போய் நிற்கிறேன். அப்புறம் எல்லாம் சரியான கூட்டம் பப்ளிக். சரி ஒன் மோர் போ அப்படின்ட்டாரு. போயிட்டு இது ஒன்றா இந்த இங்கேருந்து ஆர்டிஎம் காலேஜ், அந்த ரவிபாலா சிவகங்கை ரவிபாலா தியேட்டர்லேருந்து ஆர்டிஎம் காலேஜுக்கு ஷிஃப்டிங் ஆகிறதுக்குள்ளே காரில் உட்காந்து வரும்போது போச்சு அவ்வளோதான், சார் உன்னை தூக்க போகிறாரு அப்படின்ட்டு நான் எதுவுமே செய்யலையே, நான் என்ன பண்ணேன், தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு நான் பதட்டத்திலே வரேன். வந்தால் சரி ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த அந்த காலேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் காலேஜில் ஒரு ரூமில் தான் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு தம்ஸ் வந்து சொல்லுது, ரமேஷ் சாரி நான் தான் மார்க்லேருந்து முன்னாடி வந்துட்டேன் அப்படின்னுச்சு. இதான் தம்ஸ் நான் வேணும்னு அடிக்கல. இல்லை இல்லை திஸ் இஸ் மைக் மிஸ்டேக் அப்படின்னுச்சு. பா சந்தோஷம்டா அப்படின்ட்டு அப்புறம் பாலாஜி சார்ப்பா அதை பற்றி கேட்கவே இல்லை. இந்த 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 அஸ்டனர்ஸ் கோடர்ஸ் பூராமே என்னை வெறுப்பேற்றுறதுக்காக அந்த ஒரு 20 நிமிஷத்தை வந்து அங்கேருந்து இங்கே வர 10 நிமிஷத்தை வந்து டேய் பார்த்துக்க, புது பையன் விரட்டலையே இருப்போம்ல. இப்போவுமே சரி சாரை பார்த்தோன்னா சக்குன்னு எந்திரிச்சிருவேன். குழந்த மாதிரி வந்து என்னை வளர்த்து செட் பண்ணாங்க. அதை வந்து கொஞ்சம் நல்ல குழந்தையாக மாற்றி விட்டது அண்ணன் சமுத்திரகனி. கல்லூரி படத்தினை படப்பிடிக்கும் போது சங்கரை எப்போ முதல்ல பார்த்தீங்க? இதே மாதிரி உட்காந்துருந்தார் சார் சாரு. பிரமிச்சு போயிட்டோம். சிவாஜி படம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. 90 கோடி பட்ஜெட்டு, பெரிய பிரம்மாண்டமான படம். சாதாரணமாக பிளாஸ்டிக் சேர் போட்டு இப்படி உட்காந்துருக்காரு. சார் வர்றாரு அப்படின்னோடனே அப்படியே ரொம்ப சந்தோஷமாக சிங்கிள் டேக் போயிட்டே இருக்குது. 2, 3 டேக் போயிட்டுருக்கு. ஒரு ஷாட் வந்து 2 எல்லாமே சிங்கிள் டேக் போயிட்டுருக்கு. ஒரு சீன் வந்து 2, 3 ஷாட் ஆயிடுச்சு. சார் வந்து டேய் என்னடா அப்படின்னு. இல்லை சார் அப்படின்ட்டு சங்கர் சார் பேசுகிறேன். பாலாஜி அவனை ஒன்றும் சொல்லாதீங்க, செம்ம நடிகன் அவன், நான் அவனை கண்ணு வச்சுட்டேன், அதனால தான் அவனுக்கு 2, 3 டேக் அப்படின்னாரு. சார் ரொம்ப நன்றி சார் அப்படின்ட்டு. பெரிய பாராட்டு. பெரிய பாராட்டு. என்னுடைய திருமணத்துக்கு வந்து காலையில் வந்து அறிவழகன் சாருக்கு மேரேஜ், சங்கர் சாருக்கு அசிஸ்டண்ட். படம் ஷூட்டிங் 200 கோடி பட்ஜெட்டில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பிஸி ஷெடியூல்டு. ஸோ அதில் திருப்பதிக்கு போய் காலையிலேயே போய் நைட்டு போய் காலையில் அவருடைய திருமணத்தை நடத்தி வச்சுட்டு ஈவினிங் வந்து எம்ஆர்சியில் என்னுடைய மேரேஜுக்கு வந்துட்டார் சங்கர் சார். வந்து புக்கே கொடுத்து எனக்கு அப்படியே நிறைஞ்சிருச்சு. எனக்கான தேசிய விருது, எனக்கான மோட்சமே கிடைச்ச மாதிரி வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய பாக்கியசாலியான ஒரு ஃபீல். உண்மையாக சொல்லணும்னா நான் உண்மையிலே கொஞ்சம் லக்கும் கூட. எல்லாமே எனக்கு சிங்கிள் ஷாட்லேயே அமைஞ்சிரும். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இருக்கணும்னு நினைப்பேன். டெடிக்கேஷன் தான் சார். அது அவர் கொடுத்த விஷயம். அதே மாதிரி சாரில் ஆஃபீஸுக்கு சங்கர் சார் ஆஃபீஸில் நிறைய வாசகங்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஒன்று நீ ஏமாற்றிக்கிறாத, நீ செய்கிற வேலை வந்து உனக்கு பிடிச்சிருக்கணும், திருப்தி அடையணும், தொழிலுக்கு உண்மையாக இருக்கணும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், அந்த செவிவழி செய்திகள், இந்த சார் இப்படி மெனக்கெடுவாங்க. அதே மாதிரி கமல் சார் பிக் பாஸ்க்கு அப்புறம் தான் கமல் சாரே சொல்லியிருந்தாங்க, பார்த்துங்க பட்ஜெட் ஏறிட்டு இருக்கும், ஒரு சைடு இந்த சைடு கையை பிடிச்சி பார்த்தா தான் தெரியும், அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். ஆனால் சங்கர் சார் எதையுமே காமிச்சிக்கிறாம கூலாக இருப்பார். சார் சார் போடலாமா சார் அப்படின்வார். அதான் சங்கர் அப்படின்னு இவர் கமல் சாரே சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ விஷயத்தை வந்து அவர்கிட்ட கற்றுக்கலாம் சார். பிரம்மாண்டத்தோடைய உச்சம், மெனக்கெடலான ஒரு உழைப்பாளி. ஸோ அவரை மாதிரியான ஒரு மிகப்பெரிய தங்க மோதிரத்தில் நான் கொட்டு வாங்கினது நினச்சி அது வெறும் பாக்கியம் தான் சார். கல்லூரி படத்தில் அறிமுகமாக இருந்தால் கூட உங்களுக்கு அடையாளத்தை கொடுத்த படம் நாடோடிகள் தான். கல்லூரி 100 நாள் ஓடுனதுனால நாடோடிகள் கிடச்சிச்சு. நாடோடிகள் அதை விட பெரிய வசூலை ஈட்டினதுனால கல்லூரி கொஞ்சம் சின்னதாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் கல்லூரி உலகமெங்கும் 200க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன் ரிலீஸ் சங்கர் சார் பண்ணதுனால நாடோடிகள் வாய்ப்பு அண்ணன் சமுத்திரகனி அண்ணன் கல்லூரி பார்த்துட்டு நம்மள மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. நல்லா உடம்பை ஏற்றுறா அப்படின்ட்டு இருந்தார். நான் நல்லா 6 வேளை சாப்பாடு 55 கிலோ 72 கிலோ மாறினேன். 6 வேளை சாப்பாடு
நல்ல ஜிம் ஒர்க் அவுட்டு நல்ல கொஞ்சம் அம்மா வந்து கொஞ்சம் வெளியில குடுத்து வாங்க எல்லாத்தையுமே வந்து வாங்கி வாங்கி வசூல் பண்ணி நல்லா சாப்பிட்டு நல்ல உடம்பு ஏத்தி வச்சிருந்தேன். மொத நாள் வந்து உதயத்தில ரிலீஸு. பாலாஜி சார் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்த உடனே, "டேய்! என்ன என்ன வேரியேஷன்?" ஏன்னா அவரு இப்படி 55 கிலோல ஒரு ஒரு ஒல்லியா ஒரு 17 வயசு பையன பார்த்துட்டு, அடுத்து ஜஸ்ட் 1 1/2 இயர்ஸ்ல மறுபடியும் இப்படி ஒரு சேஞ்ச் ஓவரு. வேற லெவல்ல இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு வந்தோனே எப்படி கல்லூரியில வந்து தேவியல் கொடி தூக்கி பறக்க விட்டாங்களோ, அதே மாரி இதுல வந்து அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சிட்டாங்க. செம்ம ஆக்டிங் அப்படின்னு. அது எனக்கு 2வது படம் அந்த மாரி. அடுத்து 3வது படம் வந்து தூங்க நகரம். Cloud9 மூவிஸு. என்ன ஒண்ணு அது 60 நாள்ன்றது 100 நாள் ஆகி 1 வருஷம் ஆனதுனால, சில படம் தியேட்ரிக்கல் ஐ மீன் டேட்ஸ் மிஸ்ஸுனால நெறைய படங்கள் என்னால பண்ண முடியாம போயிருச்சு. அது ஒண்ணு வருத்தம். பட் இருந்தாலும் மொத 3 படமுமே 100 டேஸ் போனது எனக்கு ஒரு பெரும் பாக்கியம் தான். தூங்கா நகரத்தினால் நீங்கள் விட்ட படங்களில் மிக முக்கியமான படம் மைனா. இன்னும் நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா விட்டுட்டோமேன்னு எல்லாரும் சொன்னாங்க, வருத்தப்பட்டேன். ஆனா நான் வந்து தீர்க்கமா எப்பவுமே அ அ தென்மேற்கு பருவக்காற்றும் அந்த டயத்துல தான் விட்டது. ம். நான் சிம்பிள் சார். எனக்குன்றது எனக்கு வரும் அப்படின்னு நான் நம்புறேன். ம். இத்தனை கோடி பேர்ல ஒரு சில 1000 பேர் தான் நடிகர் ஆவாங்க. ஸோ அப்படி என்ன ஒரு சில 1000 பேர்ல நடிகராக்குனது சந்தோஷம். அந்த ஒரு சில 1000 பேர்ல சில 100 பேர் தான் எஸ்டாப்ளிஷ் ஆவாங்க. ஜெயிப்பாங்க. ஸோ அந்த சில 100 பேர்ல என்னை எஸ்டாப்ளிஷ் ஆக்க வச்ச முருகனுக்கு எ எத குடுக்கணும், எத தடுக்கணுன்றது தெரியும். அதனால முருகா நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஆனா பர்சனலா வந்து நான் படம் பார்த்துட்டு ரெட் ஜெயண்ட் ரிலீஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு படம். ரெட் ஜெயண்ட்டுடைய ஃபர்ஸ்ட்டு படம் ரிலீஸு. நான் வந்து சாருக்கு சொன்னேன். பிரபுசலம் சாருக்கு மதுரை கணேஷ் தியேட்டர்ல படம் பார்த்துட்டு தீபாவளி. சார் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் சொன்னேன். அவர் சொன்னாரு, "பரணி இது நீங்க நடிச்சிருந்தா ஒரு பையன் நடிச்சிருந்த மாரி இருந்திருக்கும். நான் வந்து ஒரு ஆள வச்சு தான் என்னால முடிஞ்சுச்சு. அது எனக்கு ஒரு வருத்தம். ஆனா நீங்க நடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்" அப்படின்னாரு. "சார் நான் நடிக்கிறேன்னு தானே சார் சொன்னேன்" அப்படின்னேன். இப்பவும் சரி, இந்த பேட்டிய பார்க்கும்போது சரி, திருப்பி சார் இப்போ அங்கம்மாள் ரொம்ப நல்லா போய்க்கிட்டு இருக்கு. அ இந்த நாடோடிகள் பரணி பெர்ஃபார்மன்ஸ பாருங்க. இந்த அங்கம்மாள் பரணி பெர்ஃபார்மன்ஸ பாருங்க. இன்னமும் நான் அதே மாரி தான் இருக்கேன். நீங்க கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வருவேன். அதே மாரி தான் சீனு ராமசாமி அண்ணனுக்கும் ஸோ அதே தான் சொல்லிக்கிறணும். இப்பயும் ஒரு தென்மேற்கு பருவக்காற்று ரெடின்னா, நம்ம போய் நடிக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கோம் சார். எல்லாமே நம்மளே பண்ணோம்னா, கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே சிதறணும். நமக்கு முன்னாடி வந்த கலைஞர்களும், அவங்களுக்குன்னு ஒரு விதி இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும். அதனால அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எனக்கான விதி அமைப்பு வரும்போது நிச்சயமா வரும்ன்ற கடவுள் நம்பிக்கை இருக்கு. சசிகுமாரோட 2, 3 படங்கள் பண்ணீங்கல்ல ஆமா தொடர்ந்து? சார். சசி சார் வந்து சார் வேற லெவல் சார் அவரு. ம். என்னன்னா ரஜினி சாரே சொல்லியிருப்பாரு. நீங்க பார்த்துருப்பீங்க. அவரு ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி. நாடோடிகள் சார். "டேய் தம்பி நீ தான்டா ஹீரோ" அப்படின்னு சொல்லுவாரு அண்ணன். "அண்ணே சும்மா அதான் சொல்லாதீங்கண்ணே." சமுத்திரக்கனி அண்ணன் சொல்லுவாரு இது மாரி. சீன் பை சீன் சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். சீன் பை சீன் எல்லாம் கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோன்னுட்டு. அந்த காதுல அடி வாங்குனதுக்கப்புறம் ஒரு போர்ஷன் அண்ணே லைட்டா ஹீரோ மாரி தெரியுது. தூக்கிட்டு ஓடுறது, வைக்கிறதெல்லாம். "டேய் போடா 40வது நாள் வந்து எதாவது பேசாதடா போடா போடா" அப்படின்றாரு. சரி. அப்புறமேட்டு 80வது நாள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது, "என்னடா அவ கனாவுன்றா, இவன் எரிச்சலா இருக்குன்றியான், நடுவுல சிக்கன நம்ம என்ன சிம்ப பயலா? எவனும் செய்ய வேணாம்டா செய்ய, நம்ம செய்யணும்." "அண்ணே சசி சார் பேச வேண்டியதா இருக்கும்னு நெனைக்கிறேண்ணே." பாருங்க. "டேய் இது உன் டயலாக் தான். நீ தான் பேசணும்." "என்னண்ணே சொல்றீங்க? இது டிசிஷன் நான் தான் எடுக்கிற மாரி இருக்கு. இது நீ தான் டிசிஷன் எடுக்கிற பேசு." "இல்லண்ணே இது ஹீரோ டயலாக்மா." கொண்டே போயிருவேன். 80வது நாள் வந்து கேட்டு, "நீ தான் ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க. பேசாம போடா" அப்படின்றாரு. என்னன்னா, நான் சசி அண்ணனுக்கு அவரு நல்லா பேசுறா, நல்லா பண்றா அப்படின்னு எனர்ஜி குடுக்குறாரு. நான் பேசுனா அத கிளாப் வாங்குவோம்னு தெரிஞ்சும், இந்தா நீ பண்றா அப்படின்ற எடுத்து குடுக்குற மனசு இருக்கு பாருங்க. அதான் சசிகுமார் அண்ணன். சூப்பர். இவரு வந்து பல பேருக்கு ஆள் குடுத்துருக்காரு. ம். பசங்க புரொடக்ஷன் பண்ணி பெரிய சக்சஸ் பண்ணதா இருக்கட்டும் சரி, சுந்தரபாண்டியன் பண்ணதா இருக்கட்டும் சரி, கிடாரி பண்ணதா இருக்கட்டும், நல்ல கதைகள, நல்ல விஷயங்கள தேடி தேடி போய் தயாரிச்சு, தமிழ் சினிமாவுக்கு இவரு தலைமுறை பாலுமேந்திரா சாருக்கு புரொடக்ஷன் பண்ணதா இருக்கட்டும், கம்பெனி புரொடக்ஷன் மீண்டு வரணும். சசிகுமார் அண்ணன் மாதிரியான நல்ல மனசுக்காரங்க சினிமாவுல நிறைந்த பொருளாதாரத்தோட இருக்கணும்னு நான் முருகனை பிரார்த்திச்சுக்கிறேன். ஏன்னா, நல்ல மனுஷன் சார். ஆத்மார்த்தமான மனுஷன். ஜெயிக்கணும். நேத்து காலையில அங்கம்மாள் ரிலீஸு. ஃபர்ஸ்ட்டு சொல்றாரு. "டேய் வாழ்த்துக்கள்றா" அப்படின்னு. 96 கோடி கலெக்ஷன். டூரிஸ்ட் ஃபேமிலி. அவரு நமக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள்டான்னு சொல்லணுன்ற அவசியம் இல்ல. சூப்பர். ஆனா, அண்ணன் நான் ஒரே வார்த்தை சொன்னேன். "அண்ணே அது மாரி நீங்க ரிலீஸ் பண்ணா நல்லாருக்கும்ண்ணே ட்ரெய்லரு. அனுப்பிச்சு விட்றா" அப்படின்னு. ஒரே அடுத்த செகண்ட் அனுப்பிச்சு விட்றான்னு உடனே வந்து டிசைன் பண்ணி போட்டு அடுத்த செகண்ட் வந்து போடுறாங்க. அவருடைய பிஸி ஷெட்யூலுக்கு அது தேவையில்ல.
96 கோடி ரூபா தியேட்ரிக்கல் கலெக்ஷன் பண்ணி ஒரு பெரிய ஹிட்டு படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. அடுத்து எவ்வளோ இயக்குனர்கள் டச் பண்ணணும்னு நினைப்பாங்க, கொள்ளணும்னு நினைப்பாங்க. அதை தாண்டி நம்மகிட்ட வந்து என்னைக்கு நாடோடிகள் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி எப்படி அண்ணன் பார்த்து, "என்னடா நல்லா இருக்கியாடா? சாப்பிட்டியாடா? எப்புட்றா இருக்க?" அப்படின்னு கேட்டாரோ, அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. ஸோ இதே மாரி நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சிரிச்ச முகத்தோட எவ்வளவு நெருக்கடிகள், எவ்வளவு துன்பங்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச பல விஷயம் இருந்தாலும், எல்லாத்தையும் அவரு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, ஜீரணிச்சுக்கிட்டு, நான் வருவேன்னு சொல்லிட்டு நீங்க அப்படி வந்து நிக்கிறாருல்ல, அத நம்ம பாடமா எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். சங்கர் பண்ண படம் எடுத்துக்கிட்டா, அந்த படத்தினுடைய காஸ்ட் என்னன்னு சொல்றீங்க. சசிகுமார் எடுத்துட்டா, அவருடைய படம் எவ்வளோ வசூல் பண்ணிச்சுன்னு சொல்றீங்க. அ. எப்பலேருந்து இது மாரி ஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க? அது நானும் படம் எடுக்கணுன்ற ஆசையில ஓ! எல்லாத்தையும் அத சொல்லுங்க. ஆசை தானே சார். இப்போ சிம்பிள் நான் இறைவன் அருளால் பிகினிங்லேயே நான் ரூ. 1,00,00,000 தொட்டிருக்க வேண்டிய நடிகரா மாறியிருக்கணும். மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் மறுபடியும் தொட்டுருவேன். சம்பளம் வாங்கும்போது என்ன செய்வேன்றீங்க? எனக்கு பிடிச்சது தான் செய்வேன். ஆனா என் 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 வியூவுல இன்னைக்கு இருக்கிற இளம் இயக்குனர்கள கூப்பிட்டு கதை கேட்டு தயாரிக்கணுன்றது ஒரு போர்ஷனா இருந்தாலும், ஆனா எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, பாலாஜி சக்திவேல் சார வந்து டைரக்ட் பண்ண வைக்கணும், நம்ம தயாரிக்கணும். அடடா! அது அருமை. எனக்கு ஒரு ஆசை. ஆ. ஆமா. அண்ணன் சமுத்திரக்கனி வந்து பண்ணணும். நம்ம கூட நிக்கணும். ம். சேரன் சார பண்ணணும். நம்ம நிக்கணும். ஏன்னா, இவங்கலாம் நான் பார்த்து ரசிச்சு வியந்த வசந்தமாறன் சார பார்க்கணும். அருமை. ம். நந்தா பெரியசாமிய பார்க்கணும். சந்தான பாரதி சார். குணா. ஃபீல் குட் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்றோம்ல சார். மனசுக்கு நெருக்கமான விஷயங்கள். அந்த மாதிரி இவ் சம்பாரிக்கணும் இப்படி போட்டு அ இன்னைக்கு உள்ள டிஜிட்டல் வேர்ல்டுல வந்துரும்ன்ற நம்பிக்கை தான். வந்துட்டு போகுது, வராட்டினா அடுத்ததுல வந்துற போகுது. அவ்வளோதான். இதுக்காக வந்து நம்மளுடைய மனநிலையும், நம்மளுடைய உழைப்பையும், நம்மளுடைய ஐடியாலஜியும் மாத்திக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம திருப்பி வரப்போகுது அவ்வளோதானே. இன்னைக்கு போயிருச்சு. திருப்பி மறுபடியும் வந்துரும் அவ்வளோதான். ஒரு மழை பெஞ்சா தண்ணி நிலத்தடி நீர் ஊறுறது இல்லையா? அந்த மாரி தான். ஒரு வெயில் அடிச்சா வந்து நிலத்தடி நீர் வத்தி இருக்கு அப்படின்றது இல்லையா? அந்த மாரி தான் நம்ம அறிவு இருக்கு. அது அது சரியான நேரம் வரும்போது, அது மாற்றமாயி டக்கு டக்குன்னு வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு. பெரிய பொருளாதாரம் வந்துச்சுன்னா, நிச்சயமா 2 செய்வேன். 1 என் மனசுக்குள்ள இருக்க கதைய இயக்குவேன். இன்னொன்னு கண்டிப்பா நான் படம் தயாரிப்பேன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. உங்களுடைய குருநாதரான பாலாஜி சக்திவேல எப்ப சமீபத்தில சந்திச்சீங்க? என் கல்யாணத்துக்கு கிஃப்ட் குடுத்ததுக்கப்புறம் இதுவரைக்கும் நேர்ல நான் சந்திச்சதே இல்ல. ஆ. ஆனா கன்வே பண்ணுவேன். சார் இந்த மாரி படம் வருது, இது பண்றேன், பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்ப தீவினை போட்டுன்னு ஒரு வெப் சீரிஸ் ஒண்ணு பண்றேன். அதுல பெரிய ஃபோட்டோ பயங்கரமா திவான் மாரி ஒரு நல்ல பெரிய ஒரு வரைஞ்சு பயங்கரமா வந்து பாருங்க அப்படின்னு. யாருக்குமே தெரியாதுன்னு நெனச்சு அத கொண்டுட்டு வந்து என்ட்ட காமிச்சாங்க. "என்னங்க பாலாஜி சார் ஃபோட்டோ சூப்பரா இருக்கு. சார் தான் நடிக்கிறாங்களா?" அப்படின்னு. அவைங்க பிரம்மாண்டமா நெனச்சத ஒரே வார்த்தையில போட்டு டப்புன்னு உடைச்சுப்புட்டேன். இப்ப தெரியுதா உங்களுக்கு? ஏங்க என் குருநாதர் எனக்கு தெரியாதா? அது என்னது அப்படின்னு. ஸோ இதுலயாவது காம்பினேஷன் சீன் ஏதாவது வருமா? நடிச்சிருவோமான்னு பார்த்தேன். கடைசியில தீவினை போடுறதுலயும் பண்ண முடியல. ஐ மீன் ஏன் அந்த வெப் சீரிஸ் நான் 9 எபிசோடு பண்ணி முடிச்சுட்டேன்னாலும், அவரோட காம்பினேஷன் இல்ல. நந்தன்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குட் நைட்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சார் அவரு பன்முக கலைஞர் சார் அவரு. அவருக்குள்ள எல்லா டைமென்ஷனும் இருக்கு சார் அவருக்கு. வழக்கெண் 18லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு லேயர்ல 2 கதை சொல்லியிருப்பாரு. ம். ஒரு ஷாட் தான் இருக்கும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, எ இங்க சித்ரா சார் இருக்காருன்னா, பின்னாடி இருக்கிற அந்த லைட்டுக்கு ஒரு கதை இருக்கும். அந்த கேமராவுக்கு ஒரு கதை இருக்கும். அப்படின்ற மாரி ஓப்பன் பண்ணிருப்பாரு. சரியான ஒரு எடிட்டிங் மிஷினா இருக்கும். பெரிய கலைஞர் சார். தூங்கா நேரம் படத்தை தொடர்ந்து உங்களுக்கு வந்த பட வாய்ப்புகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான, உங்க மனதுக்கு நெருக்கமான பட வாய்ப்புன்னு எத சொல்லலாம்? நெறைய கதைகள் கேட்டா கூட சார், அடுத்து வந்து என்னால சரியா வந்து அத தவற விடுறோம்ல. தவற விட்டதுனால என்னால அடுத்து தொடர்ந்து பயணிக்கவே முடியல. ஒரு இதாயிருது. காலத்தின் சூழ்நிலையில சில விஷயம் கமிட்மெண்ட் பண்ண வேண்டிய சூழல் வந்துரும். "அத பண்ணுங்க, இத பண்ணுங்க" அப்படின்னு. ஒரு கார் வாங்கிட்டோம். அதுக்காக ஒரு இடம் வாங்கிட்டோம். அதுக்காக ஒரு வீடு வாங்கிட்டோம். அதுக்காக 1, 2, 3ன்னு போவோம். ஆனாலும் சரி, மனசுக்கு பிடிச்ச மாரியான விஷயம்னா மறுபடியும் வந்து நான் ஷோவா பண்ண பிக் பாஸ். ஸோ அது வந்து என்னுடைய ஒரிஜினல் தன்மைய வெளிப்படுத்துச்சு. அப்புறம் நாடோடிகள் 2 வந்து சமுத்திரக்கனி அண்ணன் வந்து கூப்பிட்டு குடுத்திருந்தாரு. சேரன் சார் டைரக்ஷன்ல ஜேர்னி வெப் சீரிஸ். ம். ஒரு அண்ணன் தம்பியோட பாண்டிங்கு. ஸோ எங்க அண்ணனுக்கு நான் தான் செய்யணும். எங்க அம்மாவுக்கு நான் தான் பார்க்கணும். என்னைய விரும்புற காதலிய நான் தான் கல்யாணம் பண்ணணும். ஸோ நான் தான் பொறுப்பான ஆளா இருக்கணுன்ற மாரியான ஒரு இத குடுத்து, ஸோ அந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சமுத்திரக்கனி அண்ணனே ஒரு 1/2 மணி நேரம் பேசினாரு. "டேய் ஓ! ரொம்ப நல்லா நடிச்சிருந்தடா" அப்படின்னு. அண்ணன் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க கார்ல. ஃபோன் அடிச்சாரு. "டேய் இப்பதான்டா பார்த்து முடிச்சேன். சூப்பரா இருந்துச்சுடா" அப்படின்னு. ம். அண்ணன் நீங்க என்ன சொன்னீங்களோ அத கேட்டு செஞ்ச மாரி சேரன் சார் சொன்னாங்க. அத கேட்டு செஞ்சேன். வசந்தபாலன் சாருடைய அநீதி. இப்போ நான் பண்ண அங்கம்மாள் எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருந்துச்சு. காரணம் என்னன்னா, அது ஒரு ஒரு வீட்ல வந்து 2 அண்ணன் தம்பி இருப்பாய்ங்க. ஒரு பார்ஷியாலிட்டில வந்து ஒரு தாய், தகப்பன் பார்ப்பாங்க. சுத்தமா பேசாம அமைதியா இருக்கிற ஒரு பரணி.
ஏன்னா படபடன்னு பேசி பட்டாசா வெடிக்கிற பரணிக்கு மத்தியில் ரொம்ப அமைதியாக காம் சைலண்ட்டாக. ஸோ ஒரு 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 படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் தாமதம் ஆகுதுன்னா அதுக்குள்ளேயே கொஞ்ச நாள் ரொம்ப நாள் நான் மூழ்கி கொஞ்சம் பொறுமையாக அது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று பண்ணுறேன்றதுனால ஒரு கேப் தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு அது கேப்பாக ஃபீல் ஆகலை. ஆனால் சினிமா வட்டாரத்துக்கு அது ஒரு பெரிய கேப்பாக ஃபீல் ஆகுது. அவங்க தினசரி நான் நடிக்கணும், தினசரி நாளிதழாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க போல். ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் வந்து பொங்கல் மலர், தீபாவளி மலராக இருக்கேன். இப்படி தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த அங்கமாலாம் எடுத்தீங்கன்னா 2 1/2 இயர்ஸ் ஆச்சு ஷூட் போய் முடிச்சு. இப்போ அடுத்து திரௌபதி 2 நான் சேரன் சார் ப்ராஜெக்ட்டுக்காக வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக தாடி மீசெல்லாம் வளர்த்து வச்சுக்கிட்டு ஒரு 6 7 மாதம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கு இடையில இது வந்துச்சு. ஸோ இதை பண்ணி இதுக்காக அதை கட் பண்ணிட்டு வேறு படம் போடுறதா தான் போகலாம் திரௌபதி 2க்கு. மூஞ்சி சொன்னாங்க, நீங்கள் பிரதர் நீங்கள் போங்க பிரதர் அப்படின்னாங்க. இல்லை இல்லை பிரதர் இது கொஞ்சம் நல்லா இருக்குது, இதில் நான் மூழ்கிட்டேன், இந்த விஷயத்த நான் முடிச்சுட்டே போகிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணி முடிப்பேன். ஸோ அப்போ உங்களுக்கு 6 மாதம் அப்படின்போது அது ஒரு பெரிய காலதாமதமாகிற மாதிரி தெரியும். அதுதான் இந்த கேப்புக்கான காரணம். ஆனால் நான் ஒவ்வொன்றும் ரசித்து ரசித்து பண்ணிகிட்டு இருக்கேன். அது நிச்சயமாக பார்க்குறவங்களுக்கு உன்னிப்பாக கவனிக்கிறவங்களுக்கு பிடிக்கும். அங்கம்மாள் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான நாதஸ்வர கலைஞர் வேடம் உங்களுக்கு. எத்தனை நாள் பயிற்சி பெற்றீங்க இது? 4 5 நாள் திருநெல்வேலியிலேருந்து வித்வான் அவங்க வந்து நாதஸ்வரம் சொல்லிக் கொடுத்தாங்க. அது இப்படித்தான் பிடிக்கணும், இந்த இதில் தான் வரும். நாள் நம்ம ஆட்டுக்கு வந்தோடனே சும்மா ஊதுனா அது சவுண்டு வரும்னு நினச்சேன். வரவே இல்லை. வரவே இல்லை. அவர் ரொம்ப மெனக்கெட்டு இது பண்ணி சாமி கும்பிட்டு உட்காந்து முருகா வந்துடும்டா அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கெட்டு இது பண்ணி பயிற்சி பெற்றேன். அது அந்த படத்தில் இருக்க மாதிரி தான். இப்படி பயிற்சி பெற்று கடைசியாக வாசிச்சிடணும், அதே மாதிரி வாசிக்கவே செஞ்சுட்டேன். ஸோ அது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அது வந்து என்னை ஒரு கம்ப்ளீட் ஒரு கலைஞனா மாற்றி விட்டுச்சு. ஒரு 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 நேர் ஆப்போசிட்டாக, நாடோடிகளுக்கு ஆப்போசிட்டாக படபடன்னு இல்லாமல் ஒரு சாந்தமாக ஒரு கேரக்டருமே அப்படி தான். வீட்டிலேருந்து கொஞ்சம் ஒரு 2 அடி தள்ளியே இருக்கிற மாதிரியான ஒரு பையன். ஸோ அது ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுக்கு கிளாப் பண்ணி விசில் அடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு 4 5 நாள் பயிற்சி பெற்றேன். அது திருநெல்வேலியை சேர்ந்த கலைஞர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்துருந்தாங்க. அவர் கலைமாமணி அவர். அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தமிழ் சினிமாவில் நாதஸ்வரம் வாசித்து மிகப்பெரிய பேர் வாங்கினதுன்னா ஒரு சிவாஜி. பக்கம் சிவாஜி, சார். தில்லானா மோனாம்பாள். அவர் கூடவே வாசித்த ஏவிஎம் ராஜன், அவரும் அற்புதமாக வச்சிருப்பார். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிலங்க படத்தில் ஜெமினேசன். இந்த படங்களை எல்லாம் பார்த்தீங்களா? அந்த படத்தை நடிக்கிறதுக்கு முன்னாடி? சத்தியமாக சொல்கிறேன், நான் இது எதுவுமே பார்க்கல. ம் ஆனால் தில்லானா மோகனாம்பாள் நான் படமாக பார்த்துருக்கேன். ம் நான் இது பண்ணும்போது ஏன்னா என்னுடைய விஷயம் ஆனால் சேரன் சார் சொல்லியிருந்தாங்க ஷோ பார்த்துட்டு, சிவாஜி சார் செம்மையாக பண்ணியிருப்பார், ஒரு சிரிச்சுக்கிட்டே சிவாஜி கணேசன் மாதிரி பண்ணியிருக்கடா அப்படின்னாரு. வா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அருமையாக பண்ணியிருந்தடா, உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுடா அப்படி அந்த அந்த எக்ஸ்பிரஷன் நீ கற்றுக்கிட்ட விஷயம் அதில் ஒரு ஷார்ட் இருந்திருக்கும், அப்படி மறைச்சி நான் கலைஞருக்கு அவங்க நாசரம் வாசிப்பாங்க நான் கற்றுப்பேன் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து ஷார்ட்டாகவே கன்வே பண்ணியிருந்தார் படத்தில். அது நான் மெனக்கிட்டேன். அதுக்கான விஷயத்த நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நான் அப்படி மாபெரும் ஜாம்பவான்களோட யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த மாபெரும் ஜாம்பவான்கள் வரிசையில் ஒரு விஷயமா ஒரு அந்தந்த படத்தை போட்டு பார்க்கும்போது ஓகே சூப்பர் சூப்பர்னு சொல்லும்போது, இதையும் இப்படி சில்லறையாக போட்டு பார்த்தாங்க அப்படின்னா, நிச்சயமாக குறை சொல்ல முடியாத அளவுக்கு திருப்தியாக இருக்கும்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். அது மக்களுடைய கருத்து கூட. பரணியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நடிகர் அப்படின்ற கருத்து வெளியில் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ உங்களுடைய பட எண்ணிக்கை பார்த்தா ரொம்ப குறைவாக தான் இருக்கு. ஆமாம். அதுக்கு காரணம் உங்களை தேடி நிலையமாக பட வாய்ப்பு வரலையா, இல்லை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து நடிக்கிறீங்களா? உண்மையை சொல்லணும்னா சார், நான் நிறைய படம் வேணாம் வேணான்னு சொல்லிடுறேன். மனசுக்கு பிடிச்சிருக்குருந்தா தான் போகணுன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓ ஆனால் வந்து அது வந்து ஒரு உதவி இயக்குனர் ஒருத்தர் சொல்லியிருந்தார். அந்த கருத்தை நான் ஏற்றுக்கிட்டேன். என்னென்னா சேரன் சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நான் சில விஷயம் ஏவிஎம்மோட 175வது படம் முதலிடம் நான் தான் நடிக்க வேண்டியது. ஆனால் கதை நல்லா இல்லை வேண்டான்ட்டேன். ஆ வேண்டான்ட்டு அதோட போயிடுறேன். அது வந்து என்ன ஆகுதுன்னா, அது தவறா அவர் நடிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு 10 பேர்த்திட்ட போய் பரவிருது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சரி நீங்க வந்து நந்தா லவ்ஸ் நந்திதான்னு சொல்லிட்டு கன்னடத்தில ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம். அந்த படத்த வந்து இங்க வந்து கேஆர் சார் வந்து ராடன் மீடியா நம்ம ராதிகா மேம் புரொடக்ஷன்ல கேஆர் சார் வந்து நிர்வாகத்தில அது வெளியாகிறதுக்கு எனக்கு கதை கேளுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு விடுறாரு. கதை கேட்ட உடனே அப்படியே பார்க்குறாரு. நீங்க தான் கேஆர் சார், நான் உட்காந்துருக்கேன். இந்த ரூம்ல கதை கேட்டு இப்படி உட்காந்துருக்கேன். சொல்லுங்க அப்படியே நான் காசு எடுத்து வைக்கிறாரு. நான் காசையும் பார்க்குறேன், சாரையும் பார்க்குறேன். இது கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார். சொல்லுங்க வேறு என்ன தயக்கம்? சார் நான் சொல்லிடவா சார்? சொல்லிடுங்க சார். புதுப்பேட்டை, பட்டியல், இது 3யும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது சார் இந்த கதை. அதனால் வந்து நம்ம ஊருக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் சார். அதனால் வேணாம் சார்னு உடனே சடனாக எழுந்திரிச்சிட்டாரு. நானும் எழுந்திரிச்சிட்டேன் சார். என்ன சார் நீ எப்படியா சினிமாவில் வளருவ? கேஆர் சார் சொல்கிறாங்க. சார் இல்லை சார் நீங்கள்
கேட்டீங்கன்னு சொன்னேன் நான். ம். நீ சினிமாவில் லாங் லாஸ்டிங் இருப்ப, ம். நல்லா இருப்ப அப்படின்னு கையை கொடுத்து ம். அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த டைரக்டர் வந்து ஒரு நாள் பரணியில் நான் டப்பிங் ஃபெஸ்டிவலில் வரேன், ஓடி வராரு. அவர் பேர் ராம்னு சொல்லிட்டு. ஓடி வந்துட்டு, "சார் ஒரு ஜீனியஸ் சார்" அப்படின்னாரு. "என்ன சார்? அந்த படம் எடுத்தீங்களா? எப்படி போச்சுன்னு ஆவலா கேட்குறேன்." "இல்லை ஒரு ஜீனியஸ் சார்." "என்ன சார்?" "இல்லை அந்த படம் போகல. கன்னடத்தில் 100 டேஸ் ஹிட் அடித்த படம். இங்கே போகுன்ற நம்பிக்கையில் அவங்க வாங்கி வாங்கி வச்சாங்க. எடுத்தாங்க. ஆனா போகல." அப்படின்ட்டு, அப்போ நம்ம கெஸ் பண்ணது கரெக்டு தான் அப்படின்ட்டு போயிட்டேன். சீனு ராமசாமி என்ன ஒரு தடவை பேசும்போது ஃபோனில் பேசும்போது, "தம்பி தென்மேற்கு பருவக்காற்று வந்து ம். அவார்டா எனக்கு வாய் வந்துச்சுன்னா கூட, பொருளாதார ரீதியா வந்து நான் பெருசா வந்து அப்போதைக்கு அது போகல." அப்படின்ற மாரி சொன்னேன். அப்போ ஒரு உதவி இயக்குனர் சொன்னாரு, "நீங்க நடிச்சிருந்தீங்கன்னா, ம். அன்னைக்குள்ள சிச்சுவேஷனுக்கு ஒரு ஓப்பனிங் இருந்திருக்கும். ஏன்னா நாடோடிகள் சக்சஸ். அதுக்கப்புறம் வந்து குளோபல் இன்ஃபர்டெயின்மென்ட் தான் அந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ ஓடி இருந்திருக்கும்." அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் நடிக்கிறேன்னு தானே சொன்னேன். மிஸ் ஆயிருச்சு. இது மாரி டேட்டு அதே மாரி தான் இதையும் சொன்னாரு. "இது நீங்க நடிச்சிருந்தீங்கன்னா, ஒரு நியூ ஃபேஸு. அப்ப நீங்க நடிச்சது தான் போயிரும்." அப்போ வந்து அந்த சேரன் சாரும் ஒரு சில விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, "தம்பி, சில நேரங்கள்ல சில விஷயம் சிலருக்காக போய் பார்ப்பாங்க. அப்போ ஒர்க் அவுட் ஆயிரும். அது அவங்களுக்கு பொருளாதாரத்த சேர்த்து சாப்பிடணும்னு." ஆஹா! அது நம்ம பண்ண தவறாச்சே அப்படின்னு நான் உணர்ந்தேன். ம். அன்னைக்கு நான் நந்தால சங்கீதா நான் பண்ணியிருந்தேன்னா, அது போயிருந்திருக்கும். ஏன்னா நமக்கே அன்னைக்கு ஒரு வருத்தம் இருக்கு. நம்மள சார்ந்தவங்க பார்த்துருந்தாங்கன்னா, நம்மள பிடிச்சவங்க பார்த்தா போயிருந்திருக்கும். அப்போ இந்த மாதிரியான தவறுகள் நம்ம பண்ணக்கூடாது. ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மட்டுமே நம்ம வந்து நல்லா செ நமக்கு பிடிக்காம இருக்குன்னா ஒதுங்கக்கூடாது. நம்ம வந்து கண்டிப்பான முறையில தவிர்க்காம சில விஷயங்கள நம்ம எவ்வளோ தூக்கி நிப்பாட்ட முடியுமோ, நம்ம உள்ள இறங்கி நம்ம ஹானஸ்ட்டா ஒர்க் பண்ணணும் அப்படின்றத கத்துக்கிட்டேன். சினிமான்றது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்னும் கத்துக் குடுத்து வர்றதுதானே சார். அப்படி கத்துக்கிட்டேன். அ அதுக்கப்புறம் வந்து தான் எதையுமே மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் கேட்டுட்டு கமிட்மெண்ட் பண்றது, நிதானமா பண்றது. ஆனா, நான் சொல்றேன் வெகு சில படங்கள்னு சொன்னீங்கன்னா கூட சரி, எனக்கு தேவையான அனைத்துமே இந்த வெகு சில படங்கள்லயே கிடைச்சிருச்சு. அருமை. ம். இப்போ ஒரு கல்லூரி, நாடோடிகள் 1, 2, தூங்கா நகரம், தீவினை போன்ற ஒரு வெப் சீரிஸ் சோனி லைவ்ல இருக்கு. வரப்போகுது. ஒரு ஜேர்னி சோனி லைவ்ல சக்சஸ்ஸு. அப்ப எல்லா ஜேர்னல்லையும் எல்லாத்துட்டயும் நம்ம நின்றுருக்கோம், வச்சிருக்கோம். அப்ப எனக்கு தேவையான விஷயம் இறைவன் அருளால் எல்லாமே கிடைச்சிருச்சு. என்ன ஒண்ணு, நம்மள எதிர்பார்ப்பு கூடுதலா இருக்கு. நம்மள அடுத்தவங்க பார்த்து, "ஏய் நீங்க இன்னும் அங்க வந்திருக்கணுங்க" அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த எதிர்பார்ப்ப பூர்த்தி பண்ணும் விதமா, இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கம்பல்சரி வந்து தினசரி நாளிதழா நம்ம மாறுறோமோ இல்லையோ, வார மலரா அதுக்கேத்த மாதிரி இப்போ லைனப்ல அடுத்து ஒரு 2, 3 ப்ராஜெக்ட் இப்ப அங்கம்மாள் பார்த்துட்டு ஒரு 2, 3 நல்ல இயக்குனர்கள், படம் பண்ற புது படம் இயக்குனர்கள் கூப்ட்டுருக்காங்க. அத நான் தவிர்க்காம தேதிய ஒதுக்கி கரெக்ட்டா அத பண்ணிடணுன்றது ஒரு ஆசையா இருக்கேன் சார். படங்களை தேர்ந்தெடுக்கிறதுல இப்படிப்பட்ட ஒரு முடிவை நீங்க வச்சிருக்கிறதுனால, ம். என்னென்ன பிரச்சனைகளெல்லாம் சந்திச்சிருக்கீங்க? அதான் அவங்களால முடிஞ்ச எவ்ளோ செய்ய முடியுமோ செஞ்சுடுறாங்களே! அப்படியா? ஆமாமா. ஆ. ஏதாவது சொல்லிட்டு போயிருவாங்க. அவருக்கு டைமிங்க்கு வரமாட்டாருன்ட்டு போயிருவாங்க. அவங்க ஆ. நடிக்கும் அது மாரிலாம் சொல்லிருவாங்க. ம். சொல்லி கேலியா, சிரிக்க, பேச வைப்பாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்கிற மாட்டேன் சார். நான் இந்த நேரத்தில வரேன்னு சொன்னா, நீங்க வரீங்களோ இல்லையோ நான் வந்துருவேன். நம்ம அவங்கள நிராகரிக்கிறோம் அப்படின்னும்போது, அவங்க அவங்கள நிராகரிக்கல. அவங்க அந்த அந்த பர்ட்டிகுலர் விஷயங்கள எனக்கு வேண்டான்னு நிராகரிக்கும்போது, அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க சர்க்கிள்ல, பழக்கவழக்கத்தில எல்லாமே வந்து, "ஐயோ! ம். செட் ஆகாதுங்க" ரொம்ப அப்படின்ற மாரி ட்ரபுளான ஆளு. சொல்லிவிட்டு போயிருவாங்க. ஆனா வந்து தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்ல. சந்திரன் ஆமா சொல்லுங்க என் தம்பி அவன் அப்படின்னுவாரு. கமல் சார்ட்ட கேட்டீங்கன்னா, நல்ல கலைஞன்னுவாங்க. சேரன் சார்ட்ட சொன்னா, அவன் நல்ல நடிகன், நல்ல பையன் அப்படின்னுவாரு. வசந்தபாலன் சார் அந்த மாரி நான் ஆல்மோஸ்ட் ப்ரூஃபான நல்ல இயக்குனர்கள்ட்ட நல்ல விதமா இருக்கிறதுனால, சில பேர் வந்து ஏறி இறங்குறவங்கள எல்லாம் காதுல வாங்கிட்டு இருக்கிறதுல, அப்படியே அவங்க சொன்னாங்கனாலும், "சரி முருகா நீ பார்த்துக்கோ" அப்படின்ட்டு போயிருவேன் சார். வேற சார் என்ன சார் செய்ய முடியும் நானு? நான் ஏன்னா முதல் தலைமுறை நடிகன் நானு. நான் இதுல உள்ள வரதே பெரிய சந்தோஷம். அத தாண்டி நம்ம இவ்வளோ நாள் ஸ்டேபிளா சக்சஸ் பண்ணிட்டு, இப்ப நீங்க எதுக்காவது சினிமாவ தவிர்த்து வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னா, சத்தியமா நான் வரமாட்டேன். எனக்கு வேற எந்த பழக்கமும் இல்ல. ஆனா இது ஒரு நல்ல சினிமான்னா, நான் நடிச்சது இல்ல. யார் நடிச்சதா இருந்தாலும், குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேருக்காவது நான் மெசேஜ் பண்ணி, "இந்த படம் பாருங்க. நல்லாருக்கு, நல்லாருக்கு, நல்லாருக்கு." இந்த அயோத்தி படமா இருக்கட்டும், இவர் ஜமா படமா இருக்கட்டும், நல்ல படம் அப்படின்னு லப்பர் பந்து படமா இருக்கட்டும். பார்த்த உடனே, "ஐயோ! இது எல்லாரும் பார்க்கணும். எல்லாரும் தயவு செஞ்சு இத பார்த்து சக்சஸ் பண்ண வச்சுருங்க." பரணி எந்த நடிகருடைய தீவிர ரசிகர்? குணமா விஜயகாந்த். ஆ. எங்க ஊர்க்காரரு பார்த்ததோட சரி, பழகுனதில்ல. நடிக்கணும் அப்படின்னா சரி, நான் யாரோடையும் கம்பேர் பண்ணாம, அவனே நடிகன் அப்படின்னு பேர் வாங்கணும். ஐ மீன் பரணியே ட்ரேட் மார்க்கா பேர் வாங்கணுன்றது தான் என்னோட ஆசை. ம். அதில ரெஃபரன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சரி, கமல் சார்லேருந்து, விக்ரம் சார்லேருந்து,
நீங்கள் ரஜினி சார்லேருந்து எல்லாருடைய விஷயங்களும் நமக்கு விஜய் சார் எல்லாருடைய இதுவும் பிடிக்கும். குணமாக ஒரு ஆக்டராக நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கிற விதம் நான் அப்படின்னு எடுத்தேன்னா, நான் வந்து கேப்டன் விஜயகாந்த் சார் மாதிரி தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயமா நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். மற்றபடி சின்ன கலைஞனா இருக்கட்டும், பெரிய கலைஞனா இருக்கட்டும், எந்த கலைஞன் வந்து நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணாலும் சரி, எந்த மொழி கலைஞன் இம்ப்ரெஸ் பண்ணாலும் சரி, நான் அதை உடனே அவங்கள ரசிப்பேன். அவங்கள ஃபாலோ பண்ண மாட்டேன். இது ரசிப்பேன். ரசிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம செய்யணும், நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி பண்ணுவேன். நம்ம இப்படி ஒரு ட்ரேட்மார்க் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நான் ஐடியா பண்ணிப்பேன். ஆனா அவங்கள இமிட்டேட் பண்ண மாட்டேன். தனித்த அடையாளத்தோட செயல்படணும்னு நான் சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படிதான். எல்லாம் 10 எல்லாம் இங்கிட்டு ஓடுறாங்க ஓட மாட்டேன். நான் நிப்பேன். எதுக்கு ஓடுறாங்க? ஏன் ஓடுறாய்ங்க? இல்ல அங்க ஏதோ கடைக்கு தான் போனேன். சரி எனக்கு அது தேவையில்ல நான் நின்றுவேன். இது என்னோட சுபாவமே அப்படிதான். பரணியை ஒரு நல்ல நடிகராக்கினதுல யாருக்கெல்லாம் பங்கு இருக்கு? தவிர்க்க முடியாத தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத இயக்குனரா இருக்கிற குருநாதர் பாலசக்திவேல் சார், சங்கர் சார், அண்ணன் சமுத்திரக்கனி, சசிகுமார், சேரன் சார், வசந்தபாலன் சார். ஸோ இவங்களுக்கெல்லாம் பங்கு இருக்கு. இப்போ மலையாளி சேட்டா விபின் ராதாகிருஷ்ணன் என்ன ஒரு வேற பேட்டர்ன்ல காமிச்சிருக்காரு. அடுத்த கட்டத்துக்கு என்ன இப்படி ஒரு பேட்டர்ன்ல என்னை பார்த்த மோகன்ஜி. அது திரௌபதி 2 வந்ததுக்கப்புறம் அது என்ன பரணியானே தெரியாது. நீங்க பார்த்தீங்களா? இது பரணியா இது? ஆமா. ஆனா இப்படி இருக்கு அப்படின்னு. இவ்வளோ பேரு இதுவரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் பல நல்ல உள்ளங்கள் நமக்காக எழுதிக்கிட்டு இருக்காங்க. இத நீங்க பண்ணா நல்லாயிருக்கும் தம்பின்றாங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த நடிப்பு பயிற்சி பள்ளியிலயும் படிக்கல. ம். ஆனாலும் எப்படி உங்களால நடிக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லிக் குடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு என் மைண்டுக்குள்ள ஒண்ணு ஓட்டிட்டே இருப்பேன். நம்மட்ட அவரு அதுதான் எதிர்பார்க்குறாங்க. ம். அத நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். அதில ஏதாவது குறைபாடு இருக்கு அப்படின்ற பட்சத்தில தான் கேட்பேன். சார் ம். என்ன நீங்க ஒரு தடவ பண்றீங்களா? நான் பார்க்கலாமா? இல்ல நீங்களே நல்லா பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில அத மெருகேத்தணும். அதே மாரி அந்த ஷாட்டையும், அந்த சீனையும் கம்ப்ளீட் பண்ணி என் மனசுக்கு பிடிக்கல அப்படின்னா, சரி போயிட்டு அவங்ககிட்ட உட்காந்து அண்ணே ப்ளீஸ்ண்ணே இன்னொரு போலாண்ணே சார் இன்னொரு போலாம் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் 100 வாங்கியாவது நான் திருப்திப்படுத்தணும். திருப்திப்படுத்திட்டு வீட்டுக்கு போய் தூங்குனா தான் எனக்கு தூக்கம் வரும். இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது. ம். டிப்ரஸ்லயே இருப்பேன். மன அழுத்தத்திலேயே இருப்பேன். அந்த ஷார்ட் நம்ம அப்படி நடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மிஸ் அதே மாதிரி போனதுக்கப்புறம் தூங்கிட்டு, ச்ச அத பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும்ல. உடனே டக்குன்னு நான் நோட் பண்ணி வைப்பேன். வாடா டப்பிங்க்கு வாடா, டேய் பார்த்துக்குறோம்டா. நீயா நானான்னு பார்த்துக்குறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு, டப்பிங்கில போயிட்டு அந்த கேரக்டர வந்து எப்படி எல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி காமிப்பேன். சம்திங் ஸ்பெஷலா நம்ம இருக்கணும் அப்படின்றதுல நான் எப்பவுமே கரெக்ட்டா இருப்பேன் சார். அது சங்கர் சார் ஆஃபீஸ்ல சொல்ற மாரி தான். ஒரு மெனக்கெடல் இல்லாம ஒரு விஷயம் திருப்தி அடையாது. ஸோ மெனக்கெடல் அந்த அந்த இது வந்து நீங்க எல்லா நல்ல கலைஞர்ட்டயும் பார்க்கலாம். வெற்றிமாறன் சார் படத்துல நான் டப்பிங் பேச போயிருந்தேன். ஆடுகளம் படத்துக்கு. அந்த முருகதாஸ் ரோலுக்கு நான் தான் பண்ணியிருப்பேன். நடிக்கவும் கூப்பிட்டுருந்தாங்க. நான் அப்போ ஒரு நடிக்க முடியல. தேதி குளறுபடி. பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஓவர் குடுத்துட்டே இருப்பாரு சார். இது ம். இப்படி பேசுவாங்க, இது இப்படி பேசுவாங்க. இதே தான் சமுத்திரக்கனியனும் பண்ணுவாங்க. "தம்பி நல்லா இருக்கியான்னு" "ஏய் நல்லா இருக்கியா?" மாடுலேஷன் சேஞ்ச் பண்ணுவாங்க. "நல்லா இருக்காப்லயா?" அப்ப கொஸ்டினா மாத்திருவாங்க. "நல்லா இருக்கீங்களா?" அப்படின்றது வேற. "நல்லா இருப்பா." ஆ? இது அது மாரி வேரியேஷன் குடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு நல்ல அ அனுபவமும், பயிற்சியும் குடுத்த மாபெரும் இயக்குனர்கள் தான் என்னையும் இந்த மாரி சிந்திக்க வச்சதுக்கு காரணம். அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, வொர்க்கிங் ஸ்டைலே வேற மாரி இருக்கும். அந்த ஃப்ரேம்க்கு நேர்த்தியா இருக்கணும். ம். அதுக்கான உயிர் குடுத்து அந்த டப்பிங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அத நான் அப்படியே ஸ்டில்லும் ஃபாலோ பண்றேன். சார்ந்ததையும் ஃபாலோ பண்ணுவேன். அதுதான் வந்து தனித்துவமா நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் அதுதான். பிக் பாஸ் நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? அச்சம் தவிர்ன்னு ஒரு விஜய் டிவி ஷோ ஒண்ணு பண்ணேன். இன்னைக்கு எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எவிக்ட் பண்ணிட்டே வருவாங்க. என்னடா முருகா நம்மள எவிக்ட் பண்ணிட்டாங்கன்னா அசிங்கமா போயிருமே! இது என்ன இது? அசிங்கமா போயிற போதுடா முருகா! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காத்துல ஒரு பொம்மை கையாட்டி தலையாட்டி பொம்மை இருக்குல்ல, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை ஒரு பால் ட்ரெஸ்ல அங்க நிக்கும். ஸோ அப்படியே காத்துல புடிச்சு நின்னுட்டே இருப்பேன். முருகா தோத்தா அசிங்கமா போயிரும். வெற்றிவேல் முருகன் கரோகரா நின்றாப்பா அப்படின்னா சரி அப்படியே தியானம் பண்ணிட்டு இருப்பேன். அப்படியே நின்றும். கையெடுத்துட்டு நிக்கும். அந்தரத்துல நிக்கும். ஆ. அத பார்த்துட்டு பெரிய வைரல் ஆச்சு அது. ஸோ அத பார்த்துட்டு இது பண்ணிட்டு பரணி ஒரு மாதிரியான ஆ. கன்டென்ட் குடுக்குற ஆளுன்னு நெனச்சு அவைங்க தூக்கி பிக் பாஸுக்கு கூப்ட்டு ஆ. பிரதீப் பினராய் சார் சொல்லி ம். போய் பார்த்தேன். கமல் சார் ஹோஸ்ட் அப்டின்ன உடனே சரி ஓகே. ம். என் பூர்வீகம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி. கமல் சாருக்கு நம்ம நம்ம ஃபேமிலி எல்லாமே அவங்க எல்லாமே வந்து எங்க மாமாலாம் கமல் சாரோட ரசிகர்கள். மன்றதுலலாம் பார்க்கணும் அப்டின்னோனே, சரி இது நம்ம பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். இதுவா இருக்கும் அப்டின்னோனே, சரி அப்டின்னு சொல்லிட்டு நான் போனேன். என்னென்ன பிரச்சனைலாம் அங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்னு சொன்னாங்களா உங்களுக்கு? அதெல்லாம் எதுவுமே இல்ல. சொல்லல. எதுவுமே சொல்லல. ம்.
பரணி எல்லாத்தையும் அடிச்சு தூள் கலப்பாருன்னு நினச்சி அவங்க உள்ள போட்டாங்க. நம்ம போனால் நம்மளுடைய ஒரிஜினல் சுபாவம் தானே அது தெரியும். அது என்ன புரியுது. ஒரிஜினல் என்னவோ அதுதானே வரும். அதே மாதிரி பிக் பாஸ் ஷோவை பொறுத்தவரைக்கும் அவங்கவங்களுடைய தினசரி வாழ்க்கையை, தினசரி நடைமுறை பழக்கவழக்கத்த அப்படியே எடுத்து காமிக்கிறது தான் அந்த ஷோ. அப்படியே எடுத்து காமிச்சிட்டே இருக்கும்போது, மக்கள் 1,00,00,000 ஓட்டு போடுறாய்ங்க. நம்மள ஏத்துக்கிறாய்ங்க. பட் என்னால உள்ள இருக்க முடியல. அந்த அவங்க பண்ற விஷயங்கள் கார்னர் பண்ணி நம்மள ஒரு மாரி துன்புறுத்துறது, வைக்கிறது. நம்ம யாரையுமே வதைச்சு ஒரு பேர் வாங்கணுன்றது நமக்கு அவசியமே இல்ல. எதில் முரண்பட்டீங்க அங்க? பரணி இருந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆலோசனை பண்றது. சினேகம் அப்போதைக்கு சொல்லி ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா, வச்சுக்கிட்டு இருந்தா. இந்த மாதிரிலாம் சொல்லும்போது, என்னடா இது கவிஞர நமக்கு நல்ல பழக்கம். நம்ம அண்ணன எவ்வளோ மரியாதையா பேசியிருக்கோம். அவர் இப்படி சொல்றாரே. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவங்க பேசி அது ஒரு கேமா அவங்க கொண்டு வராங்க. நமக்கு அது தெரியாது. ம். நம்ம உள்ளது உள்ளதுபடி அப்படின்னு நம்ம பாட்டுக்கு வந்தோமா, இருந்தோமா போனோம். ம். பார்த்துட்டு இல்ல எனக்கு பிடிக்கலன்னோனே, சார் இந்த மாதிரி பேசுறதே எனக்கு பிடிக்கல. ம். ஒண்ணு நல்லா பேசணும், நல்லா வாழணும். இல்ல ம். அப்படின்னா நம்ம பாட்டுக்கு அமைதியா பிடிக்கல அப்படின்னா அமைதியாவது போயிரணும். ம். அங்கே எதிர்ப்புதமா வேற மாதிரியான ஆட்கள் எல்லாம் இருக்காய்ங்க. நமக்கு ம். செட் ஆகல அப்படின்னு நான் பாட்டுக்கு கிளம்பி வெளியில வந்துட்டேன். ம். வெளில வரும்போது கதவு திறக்க மாட்டேன்னாய்ங்க. நீங்க தொறக்கலைன்னா ஏறி குதிச்சு போயிருவேன்ட்டு ம். மேலே ஏறும்போது அப்புறமேட்டு ஐய்யய்யோ! இவன் குதிச்சிருவான் போல அப்படின்னு அப்புறம் கூப்பிட்டு கதவ திறந்து விட்டாய்ங்க. போதும் சாமி அப்படின்னு கும்பிட்டு வந்துட்டேன். அப்புறம் கமல் சார் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துட்டு, "ஏன் உள்ள இருக்க வேண்டியதானே நீ இரு" அப்படின்னாரு. "இல்ல சார், இருக்கட்டும் சார்" அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் திருப்பி ஒரு 40, 50 நாளுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் வைல்ட் கார்டு என்ட்ரின்னு சொல்லி மறுபடியும் கூப்பிட்டுருந்தாங்க. ஆ. இல்ல அப்போ வந்து என்னோட தம்பிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு. ஸோ, "இல்ல சார் நான் தான் பெரிய பையன். நான் தான் பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லி அவாய்ட். நான் வந்து 2 வாரம் கழிச்சு ஓவியாவும் வந்துட்டாங்க. இவங்களோட தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்ட்டு. அது பெரிய வைரலாச்சு. பெரிய பரபரப்பாச்சு. அப்புறம் காரணம் முழுக்க முழுக்க கமல் சார். ஏன்னா அவரு நியாயம் என்னவோ, தர்மம் என்னவோ, நீதி என்னவோ அத அப்படியே சொல்லியிருந்தாரு. ஸோ அது அப்போ ஒரு பெரிய வைரல் ஆச்சு. அப்போ ஓடிடி கிடையாது. தியேட்டர்ல வந்து பல நாடுகள்ல ரிலீஸ் ஆகாது. ஆனா இது சேட்டலைட் சேனல் எல்லா ஊர்லயும் ஓடும். ஸோ அப்படி பெரிய ரசிகர்கள உருவாக்கி குடுத்துச்சு. அது பேன் இண்டியாவா இல்ல. வேர்ல்டு வைடா ஒரு பெரிய சக்சஸ உருவாக்கி குடுத்துச்சு. ஸோ அது மூலியமா நெறைய ஷோஸ் வந்துச்சு. இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய அன்ப பெற முடிஞ்சதுக்கும், உலகத் தமிழர்கள நம்ம கொண்டு போய் சேர்த்ததுக்கும், கல்லூரி நாடோடிகள் படத்த தாண்டி ஒரு பிக் பாஸும் காரணம். எப்படி இருந்தது அந்த 14 நாட்கள் அனுபவம்? தல சுத்துச்சு. அடுத்து 1 வாரம் கழிச்சு கமல் சார் பேசும்போது தான் நம்ம சந்தோஷமா இருந்தோம். தலைவன பார்த்தப்பேன்னு. ம். மொத நாள் வந்து உள்ள போம்போது சார பார்த்துட்டு போன சந்தோஷம். ம். அடுத்து 14 நாளுக்கு அப்புறம் 13 நாள் வந்து துக்க தினம். அடுத்து மறுபடியும் ஐ மீன் அவிங்க அந்த புரியுது. சர்க்கிள் நடந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் 1 வாரத்துக்கு அப்புறம் ம். இந்த இன்டர்வியூ பேசுவோம் இல்லையா? சண்டே அதுல வந்து சார பார்த்தது, சந்தோஷிச்சது. ஒரு இது பண்ணது மகிழ்ச்சியான விஷயம். அதுக்கு பிறகு இப்போ வரைக்கும் டச் நேத்தும் சாயங்காலம் கூட அ கமல் சார் மூர்த்தி சார்ட்ட பேசி, "சார் இந்த மாரி படம் பார்க்க சொல்லுங்க சார." இல்ல அவசியம் பார்த்துருவாங்க. சார் டெல்லியில இருக்காங்க. நிறைய படங்கள் வந்திருக்கு. பார்க்காம இருக்காங்க. சார் பார்த்துருவோம். நாங்க இன்டிமேட் பண்றேன்னாங்க. அதனால டச்ல அவரு தான் எனக்கு வந்து இந்த விஷயம் சொல்லிக் குடுத்தாரு. படங்கள் தவற விடாம இருக்கணுன்றதுக்கு. ஆ. நான் அந்த மாரி சொன்னேன். இந்த மாரி பெரிய பெரிய வெற்றி படங்கள்லாம் நான் தவற விட்டுருக்கேன் சார் நெறைய அப்படின்னு சொன்னேன். எல்லாருக்கும் ஒரு காஃபி ₹10 டூ அப்படி ஒரு உதாரணத்துக்கு ஒரு ₹10 வச்சுக்கிட்டோம்னா, நடிகருக்கு அது ₹100 வச்சுக்கணும். என்ன ரீசன் அப்படின்னா, நடிகர் போய் அந்த ₹10 காஃபிய வாங்க முடியாது. அப்போ ஒரு வாங்கிட்டு வரக்கு ஒரு ஆள் போடணும். வாங்கிட்டு வந்து நம்ம குடிச்சதுக்கப்புறம் கழுவி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் போடணும். அது அந்த மாதிரி வந்து அது 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 ப்ராசஸிங் ₹100 மாறும். அப்பதான் வந்து ஒரு ஆக்டர் வந்து சரியாகும். அதனால பணம் வெரி மஸ்ட்டு. நீங்க எதையும் தவற விடாம நீங்க இதுக்கப்புறம் நடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ஏன்னா எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி அப்படி பெர்சனலா ஒரு எடுத்து சொல்ற மாதிரியான ஒரு கைடன்ஸ் இல்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் பிக் பாஸ் நான் நெறைய படங்கள் நாடோடிகள் 2, அநீதி, தீவினை போன்ற வெப் சீரிஸு, ஜேர்னி இப்படின்னு லைனப் தொடர்ந்து அப்படி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இதுக்கிடையில நடுவுல 2, 3 இயர்ஸ் கோவிட் வேற வந்துருச்சு. சிச்சுவேஷனும் இருக்குல்ல சார். அதுக்கேத்த மாதிரி பண்ணணும். இப்போ ரெகுலரா பண்றேன். இத தாண்டி அந்த வீட்டுக்குள்ள நுழைந்த போதும், வீட்ட விட்டு வெளில வந்த போதும், கமல்ஹாசன் உங்ககிட்ட பேசினதுல உங்களால மறக்க முடியாத விஷயம்னு எதெல்லாம் சொல்லுங்க? கமல் சார் வந்து ரொம்ப சந்தோஷமா பேசி, "யூ த வின்னர்ன்னு" சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. வெளியில வரும்போது இன்டர்வியூ பண்ணோம் இல்லையா? நான் ஏறி வந்துட்டேன். ம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய கருத்த வாங்கிட்டு தானே வெளியில அனுப்புவாங்க. நான் ம். தான் எவிக்ட் ஆகி வெளில வந்தேன். அப்புறம் என்ன கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணும்போது, அந்த இன்டர்வியூ மிகப்பெரிய ஹியூஜ் சக்சஸு. சரியான ம். வியூவர்ஸு. அந்த மொமெண்ட்ட என்னால மறக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து உள்ள எல்லாரும் இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கமல் சார் பேசுவாரு. "அப்படி என்னதான் உங்களுக்கும் பரணிக்கும் பிரச்சனை சொல்லுங்க" அப்படின்னு பேசும்போது, எவிக்ஷன் நம்ம தான் ஆகப்போறோமோ! ஏன்னா 10 பேர் இருக்கும் 16 பேர் இருக்காங்க. 14 பேருமே பரணி தான் வெளில போணுன்னுவாய்ங்க. ம். ஓவியாவ தவிர மீதி எல்லா பேரும் பரணி வெளில போனா நல்லாருக்கும்னு சொல்லி பேசுவாங்க. ம். பேசும்போது, சரி அது கஞ்சா கற்பனைனா பரணியா அப்படின்னு சொல்லி பேசுவோம்.
சரி கருப்பு நீங்கள் வாங்க அப்படின்னு எல்லாரும் அவருடைய ஆசைக்கு மாற்றா நீங்கள் வாங்க அப்படின்னுவார். என்னன்னா நான் 1,00,00,000 ஓட்டு வாங்கியிருக்கேன்னு சொல்லி அவர் சொல்லிடுவார். கோடி பேர் உனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்பா இவ்வளோ பேர் நம்மளை பார்த்துருக்காங்களா, அவ்வளோ பேர் ரீச் ஆகிருக்கா, இது பெரிய சக்ஸஸ் அப்படின்போது, பெரிய சக்ஸஸ் மீன்ஸ் வந்து ஒரு பெரிய சந்தோஷம். Correct. அந்த மொமெண்ட்டை மறக்க முடியாது. உள்ளே போகும்போது ஃபேமிலியோட எனக்கு அப்போ தான் குழந்தை பிறந்துருந்துச்சு. ஸோ நான் பாப்பா தூக்கிட்டு போயிருந்தேன். அப்போ பார்த்துட்டு இது பண்ணியிருந்தார். அந்த ஃபோட்டோலாம் இன்றைக்கும் பார்க்கும்போது ரொம்ப மெமரபுளாக இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கு ஆதரவா யாருமே இல்லையா? இருந்து தான் உள்ளே இருந்திருப்பேனே சார். ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் இருந்துச்சு. ஐ மீன் ஓவியான்னு. ம். ஸோ அவங்க கூட நான் இருக்கும்போது அந்த நியூட்ரல் ஒரு இதில் இருந்தாங்க. ஆனா வந்து நீங்க பண்றது தப்புன்றது அவங்களுக்கு புரிஞ்சுச்சு. ஒரு ஆள் பத்தாதுல்ல சார். ஒரு 4, 5 பேர் இருந்தா தானே நல்லாயிருக்கும். பிக் பாஸ் வெளில வந்ததுக்கப்புறம் எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துச்சு? ஷோல விட்டு வெளில வந்த உடனே அன்னைக்கு எவிக்ட் ஆனவரு, "ஹோட்டலுக்கு போங்க. கொஞ்சம் மக்கள் உங்க மேல கடுப்புல இருக்காங்கன்னு" சொல்லி ஒருத்தர வச்சிருக்காங்க. அன்னைக்கு எவிக்ட் ஆனவரு. ஆ. என்னைய உடனே நீங்க வீட்டுக்கு போங்க. வீட்ல வந்து பார்க்குறேன் ஃபீவரு. ஆ. அ என்ன அப்படின்றேன். ஐயோ! என்னங்க எதுக்கு அனுப்பிச்சோன்னே தெரியல. ரொம்ப இதாயிருச்சு. நான் சொல்றேன், "நான் எவிக்ட் ஆகி வரல. நான் வந்து நானா தான் வந்துட்டேன்" அப்படின்றேன். "எப்பா நீ எவிக்ட் ஆகி வந்தியோ, நீயா வந்துட்டியோ, வந்தது சந்தோஷம்ப்பா" அப்படின்றாங்க. என்னன்னா, அவ்வளோ மன உளைச்சலா அவங்களுக்கு டிப்ரஸ் ஆயிருந்திருக்கு. நம்ம அங்க நான் ஃபீல் பண்ணது, நான் அழுததெல்லாம் பார்க்கும்போது, இப்படி ஒரு என்னடா இவ்வளோ மன வேதனைய தாங்கிக்கிட்டு எதுக்கு அப்படி இருக்கணும் அப்படின்னு. ஆனா மக்கள் ஆதரவு பயங்கரமா இருந்துச்சு. ம். இப்ப நான் சிறுவாபுரி முருகன தொடர்ந்து 6 வாரம் கும்பிடுறேன்னு இருந்தேன். 4 வாரம் போயிருந்தேன். ம். 2 வாரம் போக முடியல. ம். அது பிரதீப் மிராஜா சொன்னாரு, "ஏங்க நீங்க முருகன கும்பிடுறது ஒண்ணும் அது ஷோல கும்பிட்டா என்ன ஆகப்போகுது? நீங்க பாட்டுக்கு கும்பிடுங்கன்னாரு." உள்ள முருகர் சிலை வச்சே கும்பிட்டுருப்பேன். ம். வந்ததுக்கப்புறம் 2 வாரம் அங்க இருந்ததுனால திருப்பி வந்துட்டு அந்த 2 வாரம் கன்டின்யூ பண்ணி முருகன் போகும்போதெல்லாம் சரியான இதா இருக்கும். ஃபேன் ஃபாலோவர்ஸு நல்லா இருந்துச்சு. நல்ல மனுஷன்றது எக்ஸ்போஷர் ஆச்சு. நல்ல நடிகன்றத தாண்டி, நல்ல மனுஷன் அவரு. எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்றதாச்சு. அது நம்ம வீட்ல ஒரு ஆளா நம்மள ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கும் சரி, பிக் பாஸ் பார்த்தேன். ரொம்ப நேத்து ராத்திரி ஃபோரம் மால்ல படம் பார்த்துட்டு, "அங்கமால் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "உங்க ஆக்டிங் சூப்பர். நான் உங்கள பிக் பாஸ்ல இருந்தே ஃபேன்" அப்படின்ட்டு போறாங்க. ஒரு நடிகரா உங்க மனைவி உங்கள எப்படி பார்க்குறாங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நல்லவரு அப்படின்ட்டு. ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சா வீட்டுக்கு போயிருவேன். கதை கேட்டுட்டு நான் அது மாரி சொல்லுவேன். "இது நடிக்கவா? எனக்கு ஆனா பிடிக்கல." "பிடிக்கலன்றீங்களா? அப்புறம் எதுக்கு நடிக்கிறீங்க? விட்டுருங்கன்ருவாங்க." அப்படியா? ம். ஆமா. ரொம்ப பெருந்தன்மையா ஏத்துப்பாங்க. ம். எது நடிச்சா பணம் வருமே, அத விட்றாரு இவருலாம் சொல்றது சொல்ல நினைக்கிறது இல்ல. மாட்டாங்க. கொஞ்சம் கம்மியா இருக்கு நம்மட்ட இவ்வளோதான் பணம் இருக்கு அப்படின்னா சரி, போதும் இது போதும் அப்படின்ருவாங்க. ம். இல்ல அப்படின்னா அத மேனேஜ் பண்ணுவாங்க. ம். ரொம்ப நீங்க என் வாழ்க்கையில நான் நன்றி சொல்லணும்னா, ம். ம் பர்சனலா ம். என்னுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்ல நான் வந்து எல்லாத்துக்கும் சிச்சுவேஷன் இறங்கும்ல. அப்படிலாம் இறங்கும்போது பொதுவா ஜாலியாவே இருக்கேன். நல்லாவே வருமானம் வரும். எல்லாமே இருக்கும். நான் ஒரு நாள் வந்தாலே அத 10 நாளைக்கு வச்சுக்கிற மென்டாலிட்டி உள்ள ஆளு. அந்த மாதிரி ஒரு 11வது நாள் பற்றாக்குறைன்னு வந்தா கூட, முழு திருப்தியும் எங்க அம்மாவும், என் மனைவியும் பண்ணிருவாங்க. என் தங்கச்சி. 3 பேருக்கும் பங்கு இருக்கு. இது என்ன ஒண்ணா நான் நம்பி ஒரு ஃபோன் அடிச்சு, சத்யா தேவி என் தங்கச்சி. "சத்யா நான் காசு போடு" அப்படின்னா உடனே போட்டுரும் என் தங்கச்சி. என் மனைவி பேர் ரேவதி. "அம்மா" அப்படின்னா எங்க அம்மா சொன்னோனே, "இருடா அவங்களுக்கு போடத் தெரியாது. இருடா போட்டு விடுறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இம்மீடியட்டா காசு போட்டுருவாய்ங்க. இல்லைன்னா அப்படியே அப்படி கழட்டி அப்படி குடுத்து, "இந்தாடா வச்சுக்கடான்னுவாய்ங்க. எல்லாமே சொகுசா வச்சுக்குருவாய்ங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். நானும் அதே மாரி நல்லா வச்சுப்பேன். ஏன்னா படங்கள்ல நடிச்சும் பொருளாதார நிலை அப்படிதான் இருக்கா? உண்மைய சொல்லணும்னா எனக்கு திருப்தி, நம்மள எதிர்பார்ப்புகள் கூட இருக்கும் பாருங்க. என்னண்ணே அ அந்த கோயில் கட்டுறோம், ஒரு விஷயம் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணுங்க, அ காய்ச்ச உதவி இயக்குனர்கள் அது இதுன்னு சொல்லிட்டு இதுக்கு இவங்களுக்கு சுத்தி செய்றது தான் பெரிய விஷயமே தவிர, பர்சனலா எனக்குன்னு சில லட்சங்கள் இருந்துச்சுனாலே என்னால திருப்தியா இருக்க முடியும். ரூ. 1,00,000 1,50,000 நான் மாசம் செலவு பண்றது பெரிய விஷயம் தான். ஆனா, அந்த உதவி பண்ற இந்த நம்மள எதிர்பார்ப்புகள் இருக்கு பாருங்க. அது பார்த்தீங்கன்னா, டபுள் மடங்கா இருக்கு. "என்னங்க நடிகர் உங்கள்ட்ட இல்லாததா?" அப்படின்னும்போது அத நம்ம திருப்திப்படுத்த வேண்டிய சூழல் தான் பற்றாக்குறையாகுதே தவிர, இறைவன் அருளால் எனக்கு அனைத்துமே இருக்கு. பரணி ஆத்மார்த்தமாக தன்னுடைய சோகத்தையும், துக்கத்தையும், மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நண்பர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்க? எங்க அம்மா, தங்கச்சி, மனைவி இவங்க 3 பேர்ட்ட தான் ஓ! இப்ப அடுத்து வந்து அ வளர்ந்து ஒரு என் பொண்ணுக்கு விவரம் தெரியுதுன்றனால, என் மக, என் பையன். ஸோ இவங்களுக்கெல்லாம் விவரம் தெரியும். அதனால சொல்லுவேன். விடுங்கப்பான்ட்டு போயிருவாய்ங்க. அவைங்க இப்ப அட்வைஸ் பண்ற கண்டிஷன்ல நான் எல்லாத்தையும் அவங்ககிட்ட தான் சொல்லுவேன். மத்தபடி சமுத்திரக்கனி அண்ணன் அ என்ட்ட சொல்லுவேன். சேரன் சார் அவங்க சொல்லுவேன். அவங்கலாம் கொஞ்சம் பர்சனலா பாண்டிங்கா இருப்பாங்க. "விட்றா அதெல்லாம் சரியா போயிரும்டா" அப்படின்னுவாங்க. கோவிட் ஆயிருச்சு எனக்கு.
சமுத்திரகனின்னு சொன்னேன். "டேய் அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லடா, வந்துருடா நீ" அப்படின்னாரு அண்ணன். இந்த வாய்ஸை கேட்டோன்னே டக்குன்னு எழுந்துருச்சு எனக்கு. அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. நெறைய பேர் இருக்காங்க. நெறைய அண்ணன் இருக்காங்க. நெறைய சப்போர்ட்டர்ஸ் நெறைய இருக்காங்க. ஒருத்தவங்க 2 பேர்ன்னு சொல்ல முடியாது. நெறைய நல்ல உள்ளங்கள் வந்து நான் நல்லா வரணும் அப்படின்னு ப்ரே பண்றாங்க. "நீ நல்லா வந்தீன்னா எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும்டா" அப்படின்னுவாங்க. மனசார வாழ்த்துவாங்க. இந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காகவாது நான் எக்கனாமிக்கலா ஒரு அவங்களுக்கு எதிர்பார்ப்ப பூர்த்தி பண்ற மாதிரியான ஒரு நடிகனா வரணுன்றது, இப்ப சமீபத்திய நாட்களுடைய என்னுடைய ஐடியால அது ஒண்ணு எண்ணமா சேர்ந்திருக்கு. இல்லைன்னா அதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது. ஸோ ஹாப்பின்ட்டு போயிருவேன். அவங்க எதிர்பார்க்குறாங்க நம்ம அத செய்யணும். அத கொஞ்சம் கொஞ்சம் மெச்சூர்டா ஃபீல் பண்றாங்க நம்மள. பெரிய நடிகருடைய படங்கள்ல நடிக்கலையே அப்படின்ற ஏக்கம் பரணிக்குள்ள இருக்கா? வீரம் படம் வாய்ப்பு வந்துச்சு. இவரு விஜயா புரொடக்ஷன்ஸ் மேனேஜர் ரவி சார் அப்போ வந்து நான் இன்டர்நெட் அதாவது கூத்துன்னு சொல்லி டைட்டில் வச்சு இப்போ இன்டர்நெட் நாளைன்னு நடிச்சிட்டு இருந்தோம். குற்றாலத்தில் ஷூட்டிங் போயிடுச்சு. அப்போ "டேய் நீ ரொம்ப நல்லவனா இருக்கடா, உனக்கு ஆப்டாக இருக்கும்டா, நீ வாடா, நீ உனக்கு எதாவது பண்ணணும்டான்னு" சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், "சார் ஐசார் படத்தில் என்ன சும்மா நிற்க விட்டுருவீங்க, போங்க வேணாம், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வேணா ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க வரேன், நான் நடிக்க வரல" அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறமேட்டு தான் தெரிஞ்சுச்சு அந்த ரோல் வந்து அண்ணன் விதார்த் தான் நடித்தார். தியேட்டரில் பொங்கல் ரிலீஸ் அது. நான் படம் பார்க்கும்போது எங்கள் மாமா பயங்கர அதிர்ச்சியார், தங்கச்சி வீட்டுக்காரர் அப்படி அழுகுறாரு. "இந்த படத்தை விட்டியடா, செலவு கூட 2 ரூபாயடா நீ" அப்படின்னா. "மாமா சாரி மாமா, உண்மையிலே இப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல மாமா" அப்படின்னு. அதே மாதிரி எனக்கு ஒரு தயக்கம் பயமும் இருக்கும். விஜய் சார் கூட வேலாயுதம் வந்துச்சு. அப்போ நான் தயக்கத்தில் விட்டுட்டேன். ஏதாவது சொல்லிடுவாங்களோ, திட்டிடுவாங்க. எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தால் தான் சார் வருது. அது அந்த அச்ச உணர்வு எனக்கு இன்னமும் இருக்குது. ஏதாவது நினச்சிட்டா போச்சே, அவங்க நல்லா இருந்தால் கூட நமக்குள்ள ஒரு ஃபீலு, அவங்க ஏதாவது நினச்சிட்டாங்கன்னா தப்பாயிருமோ அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதெல்லாம் களைஞ்சிட்டு நின்னா தான் நடிப்பு அப்படின்றத இப்போ கற்றுக்கிட்டு வரேன். இப்ப நீங்க மிகவும் எதிர்பார்க்கிற உங்களுடைய அடுத்த படம்னா திரௌபதியை சொல்லலாமா? ஆமா சார். திரௌபதி 100% திரௌபதி 2 ம், வெப் சீரிஸா தீவினை போட்டு. ம், 2மே வேற மாரி இருக்கும். ம், இது ஒரு போலீஸு, இது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு ம், பேன் இண்டியா ஃபிலிமு. ம், திரௌபதி 2 அனைவருக்கும் பிடிக்கும். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 2 பக்கத்துடைய 2 பக்கத்தையும் ம், பிரதிபலிச்சிருப்பாரு. ம். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாரி கொஞ்சம் வெரைட்டியா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த படம் இன்னும் அதிகமா வாய்ப்புகள உண்டு பண்ணி குடுக்கும்னு நான் நம்புறேன். எது இந்த அங்கமாலும், இந்த திரௌபதி 2 வார மலரா மாறுறதுக்கு முயற்சி பண்றேன். எதிர்பார்ப்புகள் கூட இருக்கு. ஸோ அதனால நிச்சயமா நான் கொஞ்சம் வேலை செய்யணும். மெனக்கெடல் அதிகமாகணும்னு நான் நம்புறேன். ஏன்னா அப்பதான் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நம்ம தயாரிப்பாளராவோ, இயக்குனராவோ நம்ம பொருளாதாரம் ஏன்னா என்கிட்ட ஒரு பொருளாதாரம் இருக்கணும். என்னை எதிர்பார்க்கிறவங்களுக்கு செய்யற கண்டிஷன் வரும் பட்சத்தில தான் நான் தயாரிக்க முடியுன்ற ஒரு மனநிலை. அது எனக்கு ஒரு அது இயக்குனரா, தயாரிப்பாளர் ஆகணுன்றது எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அத நான் ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ அப்போ இங்கேருந்து தான் நான் எடுக்க முடியும். இங்கேருந்து எடுத்தா தான் இங்க போட முடியும். ஸோ அதனால நிச்சயமா அதுக்காகவாவது கொஞ்சம் மெனக்கெடலோட இருப்பேன். அது கீழ ஒரு 6, 7 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ ஃபாலோ பண்ணுவேன். கேட்கறதுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லியிருந்தா இந்நேரம் நம்மளே படம் பண்ணியிருக்கலாம் தலைவா அப்படின்னுவாங்க. சொல்றது கரெக்ட்டு தான் இல்ல. சரி தலைவா செய்றேன் அப்படின்னு. ஆன்மீகத்துல பரணிக்கு மிகுந்த ஈடுபாடா? நான் 6, 7 வயசுலேருந்து நான் பழனிக்கு பாத யாத்திரை போறேன். எங்க அம்மாச்சி மாலை போட்டு என்ன கூட்டு போவாங்க. எங்க அப்பா போட்டிருப்பாங்க. ம், ஸோ அதனால வந்து நான் எப்பவுமே இப்ப நீங்க இது கூட திட்டுவீங்க நீங்க. ம், மாலை போடுற நேரமெல்லாம் படம் வரும்போது, "இல்ல மாலை போட்டுருக்கேனே, தப்பா எடுத்துக்காதீங்க வேணாண்ணேன்னு" கூட சொல்லியிருக்கேன். 2, 3 படங்கள அவாய்ட் பண்ணியிருக்கேன். என்ன அது நமக்கு செய்யும் தொழிலே தெய்வம் தான். ம். இருந்தாலும் நீங்க என்னைய பார்த்தீங்கன்னா சஷ்டிக்கு என்னைய நீங்க திருச்செந்தூர்ல கம்பல்சரி பார்க்கலாம். ஓ! ஜனவரி 1ஆம் தேதி நீங்க பழனியில பார்க்கலாம். ஓ! ரெகுலரா பாத யாத்திரையே போயிட்டுருப்பேன். இப்ப தான் கோவிடுக்கு பிறகு தான் பாத யாத்திரை போறதில்ல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்தே தான் போயிட்டுருந்தேன். ம், ஸோ இந்த மாரி நான் கொஞ்சம் தீவிர முரு பக்தரு. அதே மாரி புரட்டாசி 4 சனியும் நீங்க திருப்பதியில பார்க்கலாம். ஓ! ம், இந்த மாரி ஷெட்யூல் போட்டு வச்சிருப்பேன் நானு. ஸோ எங்க குலதெய்வத்துக்கு போயிருவேன். கிடா வெட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுவேன். எனக்கு பிடிச்ச மாரி ஒரு வாழ்க்கை, நல்ல மனசுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கை, தேவையானதுக்கான ஒரு பொருளாதாரம், தேவைப்படுறவங்களுக்கான உதவி, இதோட ஒரு எனக்குன்னு ஒரு சின்ன ஒரு கிராஃப் வச்சு நான் நல்லா தான் போயிட்டுருக்கு சார். ரொம்ப நன்றி. உங்க அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்த இந்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.